ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அடிவணங்கி பேச்சு என்ற தலைப்பில் இப்பொழுதைய சிந்தனையை தொடர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பயனில் சொல்லாமை என்ற அதிகாரம் 20 ஒரு குறள் இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். 191 பல்லார் முனிய பயனில் சொல்லுவான் எல்லோரும் எல்லப்படும். பல்லார் முனிய பல பேர் கோபப்படும்படி எரிச்சல் அடையும்படி பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லோரும் எல்லப்படும். எல்லோராலும் எல்லப்படும் என்றால் எள்ளி நகையாடப்படுவான் என்ற முதல் குறளை வரை சிந்தித்திருந்தோம். எள்ளி நகையாடப்படுவான் என்று சொல்லாமல் எல்லோராலும் எல்லப்படும் என்று வரும் போகும் திங்கும் என்று அகிரிணை வினை சொல்லால் வள்ளுவர் சொல்லி இருப்பது அவர் எவ்வளவு கீழ்த்தரமாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவனை பற்றி கருதுகின்றார் என்பது தெளிவாகின்றது. பேச்சு என்று தலைப்பில் வள்ளுவர் எங்கே ஆரம்பிக்கின்றார் என்றால் அறத்துப்பாலிலே விருந்தோம்பலுக்கு அடுத்த அதிகாரமாக இனியவை கூறல் வைத்தார். வந்த விருந்தினர்களை நாம் என்னதான் உணவு அளித்து வசதிகள் செய்து கொடுத்தாலும் இனிய சொற்களை பேசினால்தான் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், திரும்பவும் வருவார்கள், வந்தவர்கள் இருப்பார்கள் என்ற காரணத்தினாலே விருந்தோம்பலுக்கு அதிமுக்கியமான இனியவை சொல்லல் என்பதை விருந்தோம்பலுக்கு அடுத்து வைத்தார். அடுத்து புறன் கூறாமை கோல் சொல்லாதிருத்தல் என்ற அதிகாரத்தை பேசுதல் என்றாலே நமக்கு 2 பேர் வேண்டும். ஒருவர் தானாக பேசிக் கொண்டிருக்க முடியாது, பேசுவதை கேட்பதற்கு ஒருவர் வேண்டும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர் வேண்டும். இப்படி ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர் கூடியிருக்கின்ற பொழுது அங்கு இல்லாத ஒருவரை பற்றி அவருக்கு சிறப்பில்லாமல் ஏளனத்தை கொடுக்கின்ற பொருள்பட அவர்களை பற்றி பிறரை பற்றி சொல்லுவது மனித இயல்பாக ஆகிவிட்ட காரணத்தினாலே, அப்பயே ஆகியிருந்திருக்கு, வள்ளுவர் காலத்திலே ஆகியிருந்த காரணத்தினாலே கோல் சொல்லாமையை வைத்தார். இல்லறத்தானுக்கு அறத்துப்பாலிலே வைத்தார். புறம் கூறாமை என்று பெயர் கோல் சொல்லுதல். ஒருவரை பற்றி இழிவாக நான் ஏதும் சொல்லவில்லை, கோல் சொல்லவில்லை என்று ஒருவன் சொன்னாலும் பயனில்லாத சொற்களை சொல்வதே தவறு என்று அதற்கு அடுத்தபடியாக அதைவிட உயர்ந்த கட்டமாக பேச்சிலே ஒரு தகுதியை வைத்தார். அடுத்த அதிகார பயனில் சொல்லாமை என்ற 20வது அதிகாரத்திலே. அதிலே முதல் குறளை நம்ம பார்த்து விட்டோம். 191 பல்லார் முனிய பயனில் சொல்லுவான் எல்லோராலும் இகழப்படும். எல்லோராலும் இகழப்படும், இகழப்படுவான் என்று அந்த குறளிலே பயனில்லாத சொற்களை சொல்கின்றவனுக்கு உண்டாகின்ற முதல் கேட்டை அவர் சொன்னார். இரண்டாவது 192 ஹலோ பார்த்துட்டு வரேன். அடுத்தது 192வது குறள் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. இந்த அதிகாரத்திலே பேச்சை பற்றி அவர் கூறுகின்ற ஒரு குறளும் ஒவ்வொரு குறளையும் ஒரு நாளெல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு சிறப்புடைய ஒன்றாக கூறுகின்றார். பயனில இதுல பல்லார் முன் என்பது முதல் பல்லார் முடிய என்று 191 வந்திருக்கின்றது. 192 பல்லார் முன் பயனில பல்லார் முன் சொல்லல். மிக எளிமையான வார்த்தைகள். பயனில்லாத சொற்களை
பல்லார் முன் பல மக்களுக்கு முன்னால் சொல்லல் நீங்கள் சொன்னால் அந்த அந்த செயலானது அந்த அந்த சொல்லுகின்ற செயலானது எப்படி இருக்கும்னு ஒரு கம்பாரிசனுக்கு முதல்ல எல்லோராலும் எல்லப்படும் என்று சொன்னவர் இப்பொழுது அந்த செயலுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இதை விட அது மோசமா இது நம்ம சொல்றோம்ல ஒரு நன்று அப்படின்னா பணக்காரங்கன்னா இதை விட பிற பணக்காரரா ஒரு புஸ்தகம் இதை விட நல்ல புத்தகமா அப்படி கம்பேர் பண்றோம்ல அது மாதிரி ஒரு கம்பாரிசனுக்கு ஒன்றை கொண்டு வருகின்றார் என்ன கொண்டு வருகின்றார் என்றால் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது நயனில இந்த குறளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். நயனில்லை என்றால் நன்மை இல்லாத தீமையுடைய பண்பற்றன்னு வச்சுக்குவோம். நயனில்லாத செயல்களை பண்பற்ற செயல்களை நட்டார்னா நட்பு உடையவர்கள் நம்முடைய நண்பர்களிடம் செய்தலின் நண்பர்களிடம் நல்ல செயல்களை நன்மை இல்லாத செயல்களை செய்தலை விட தீது என்றால் தீமை தருவது அதை விட நான் இன்னும் மோசமாக கருதுகின்றேன். எதை மோசமாக கருதுகின்றேன்? பயனில்ல பல்லார் முன் சொல்லல். பயனில்லாத சொற்களை பல பேருக்கு முன்னால் சொல்லுதல் என்பது நன்மை இல்லாத செயலை நண்பர்களுக்கு முன்னால் செய்வதை விட தீமை உடையதுன்னர். இதுல 2 பாயிண்ட் நம்ம நன்றாக கவனிக்க வேண்டியது இருக்கின்றது. ஒன்று, முதல் குறளிலே இருக்கின்ற மாதிரி பல்லார் முன் என்று சொல்லாமல் இங்கே நட்டார்கண் என்று நண்பர்களை கொண்டு வருகின்றார் வள்ளுவர். அது என்ன, எதற்காக நண்பர்களை கொண்டு வர வேண்டும் என்றால், நயனில நட்டார்கண் செய்தலின் தீது அந்த நண்பர்களிடம் நல்ல செயல்கள் அல்லாதவற்றை செய்வதை விட தீமையானது என்று நம்ம ஒரு நல்ல செயல் இல்லாதது யாரிடம் செய்யாமல் இருப்போம்? யாரிடமும் செய்ய மாட்டோம். கண்டிப்பாக நண்பர்களிடம் செய்ய மாட்டோம். ஏன்னா மற்றவர்களிடமே நம்ம நயனில செய்ய மாட்டோம். நண்பர்களிடம் நயனில செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்ப நம்மிடம் நண்பர்கள் எதிர்பார்ப்பார்களா? செல்வநாயகம் வந்திருக்கான், அவன் ஃப்ரெண்டுப்பா, அவன் நம்மளை பத்தி கெடுதல் செயல்களை நம்மிடம் செய்ய மாட்டான். யாராவது செல்வநாயகம் உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாருங்க, அவர் தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன, இல்லையே, அவர் என்னுடைய நண்பர், ஒரு நண்பனிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் அல்லவா? அப்ப நண்பர்களிடம் ஒருவன் நார்மலாக சாதாரணமாக ஒருவன் தீமை செய்ய மாட்டான். இப்ப வர்றாரு வள்ளுவர், என்ன வர்றாரு? அப்படி நண்பர்களிடம் ஒருவன் தீமை செய்தால் அவனை நான் எவ்வளவு மோசமாக கருதுகின்றனோ அதை விட மோசமாக கருதுவேன். யார? பயனில்ல பல்லார் முன் சொல்லல். பயனில்லாத சொற்களை பல பேருக்கு முன்னால் ஒருவன் சொன்னால், நட்பாக இருக்கிறவரிடம் தீமை செய்கின்றவனை பற்றி என்னுடைய எண்ணம் என்னவோ அதை விட மோசமாக அவன் கெடுதலை செய்கின்றவன் என்று நான் அவனை வரையறுப்பேன் என்று வள்ளுவர் சொல்கின்றார். அப்ப நட்பு என்பதை காட்டி ஒன்றை கொண்டு சொல்லுகின்றார். அதை விட சிறப்புடையது, முக்கியமாக கருத வேண்டியது, நண்பனிடம் நாம் செய்கின்ற தீது அது செயல். ஒரு செயலுக்கு இன்னொரு செயலை தானே நம்ம கம்பேர் பண்ண வேண்டும் வள்ளுவர். ஆனா என்ன பண்ணாரு? ஒரு செயலுக்கு சொல்லை கம்பேர் பண்ணுகின்றார். நண்பனிடம் தீமையான செயல்களை செய்கின்ற அந்த செயலை விட பல பேருக்கு முன்னால் சொல்கின்ற பயனில்லாத சொல் மோசமானதுங்கிறாரு. அப்ப நமக்கு வாய்ச்சொல் ஓகே, வெறும் வாய்ச்சொல்லில் வீரரடின் பாரதிய சொல்றாருல்ல, இப்ப வாய்ச்சொல் தான். ஆனால் செயல் அதை விட முக்கியமானது. ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அவை பாட்டி சொன்ன மாதிரி நான் அன்பு செய்ய வேண்டும், அன்பை விரும்ப வேண்டும் என்றால் என்ன இருக்கு அதுல? செய்ய வேண்டும், செய்யணும், செய்தால் தானே என்ன அது முக்கியமானது. அப்ப செயலை இங்கு காட்டி நண்பர்களிடம் செய்கின்ற செயல் தீமையான செயலை காட்டிலும் பல்லார் முன் பேசுகின்ற வாய்ச்சொல்லே கொடுமையானது என்று, வாய்ச்சொல் என்பது செயலை விட மோசமானது, தீமையான செயலை விட தீமையான வாய்ச்சொல் என்பது மோசமானது என்று வள்ளுவர் இதை கொஞ்சம் யோசித்தா தெரியும். ஏன் செயலை விட சொல் மோசமானது அப்படின்னு. என்ன, ஒரு செயல் நம்ம செய்யறோம்,
அது அதோட இன்னும் யாருக்கு நாம் செய்கின்றோமோ அந்த செயல் அதோட நின்று போய் விடுகிறது. ஆனால் வாய்ச்சொல் என்பது காட்டுத்தீ மாதிரி உலகமெல்லாம் அவன் மூலம் அது பரவி அதனுடைய தீமையை பல பங்கு அதிகரித்து கொடுப்பதனாலே, அப்ப நீ தீமையான செயலை அதுவும் உன் நண்பனிடம் செஞ்சா கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் பயனில்லாத சொற்களை பல்லோர் முன் பேசாதே, அது அதை விட மோசமானது என்று 192 குறிக்கின்றார். பயனில பல்லார் முன் சொல்லல், பல்லார் முன் சொல்லல், அந்த சொல்லே நயனில நட்டார்கண் செய்தலை விட தீது. நயனில நட்டார்கண் செய்தலை விட தீது. ஒரு பாயிண்ட் என்னன்னா, நண்பன் தீமையான செயல்களை தன்னுடைய நண்பனிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டான். சரி, எதிர்பார்க்காமல் செய்யப்பட்டாலும் அதை ஏற்பானா என்றால் he will never be able to reconcile. Oh, my friend, how could my friend can do like this to me? அப்படி என்று அவன் அதனால ஏற்கவும் முடியாது. வள்ளுவர் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். அது அவர் நண்பர்களிடம் தீமை செய்யுங்கள் என்று he is not giving a license. அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் பயனில வார்த்தைகளை வல்லார் முன் சொல்லலை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அது எனக்கு மிகப்பெரிய வெறுப்பை தருகின்றது என்று என்று சொல்கின்றார். அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, வல்லார் முன்னா கற்றவர்கள் முன்னாலே அந்த அந்த சொற்களை ஒருவர் சொன்னால், அதுவரை சொன்னவன் ஒரு 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 கற்ற தேறிய அறிவுடையவன் என்று நம்பியிருந்த உலகம், அவன் அறிவிலி இப்படி பயனில்லாத சொற்களை சொல்கின்றானே, அவன் ஒரு முட்டாள் என்று உலகம் கருதி அவனை விட்டு விலகிவிடும் என்பது அவனுக்கு உண்டாகின்ற முதல் தீமை. இரண்டாவது, பயனில சொல்லாதே என்று சொல்ல வந்தவர் நயனில செய்தாலும் ஓகே என்ற காரணத்தினாலே நயனில நயனில்லாத செயல்களை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நயனிலவும் செய்யக்கூடாது, பயனிலவும் சொல்லக்கூடாது. ஆனாலும் இந்த இடத்திலே நயனில செய்யாததை விட பயனில சொல்லாததே நான் மேல் என்று சொல்கின்றார். அதாவது சொல்லினுடைய தீமையை தெளிவாக உணர்த்துவதற்கு இங்கு செயலை ஒப்பு காட்டி இருவகை நிலையும் மோசமானது. ஆனால் இங்கே அந்த செயலின் நிலையை விட சொல்லின் நிலை இன்னும் மோசமானது என்று கூறுகின்றார். சொல், அதிலும் நயனில்லாத சொல் என்பது ஒரு சொல்கின்றவனை கண்டிப்பாக அழித்து விடும் என்பதற்கு சிறுபஞ்ச மூலத்திலே ஒரு செய்யுள் வருகின்றது. காரியாசன் சிறுபஞ்ச மூலத்திலே என்ன அப்படின்னா, ஒரு 4 உதாரணம் சொல்கின்றார். சிலம்பிக்கு தன் சினை கூற்றம். சிலம்பின்னா சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சிக்கு தன் சினை கூற்றம். சினை என்றால் தான் குட்டி போடுறது. முட்டையிட்டு முட்டையிலிருந்து குஞ்சு வந்தவுடன் அந்த சிலந்தி பூச்சியினுடைய முட்டையிலிருந்து வந்த பூச்சிகள் அந்த தாய் சிலந்தியை தின்று முதல்ல அதை கொன்று தின்று தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும். அப்புறம்தான் அதுக்கு அடல்ட் ஆன பிறகுதான் அது ஒரு சிலந்தி கூடு பண்ணி அங்கே வருகின்ற பூச்சிகளை கொள்வதற்கு தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்கிறது. சிலம்பிக்கு தன் சினை கூற்றம்னா யமன். சிலந்திக்கு அதுக்கு யமன் யார் அப்படின்னா, அதனுடைய முட்டையிலிருந்து வருகின்ற அதனுடைய குஞ்சுகளே அதற்கு யமன். நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம். கோடுன்னா இந்த மாட்டுல மான்ல எல்லாம் இருக்கும்ல கொம்பு, அந்த கொம்பு நீண்டு அழகிய அந்த கொம்பு விலங்கிற்கு கூற்றம். மாடுக்கு அந்த மானுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் அதனுடைய யமன். அது எப்படி அதனுடைய யமனாக இருக்கும் என்றால், அது மிக அழகாக இருந்ததுன்னா அது எதற்காவது அது பயன்படும் என்றால் மாடுடைய வலிமையான அதன் கொம்புகள், மானுடைய அழகான கொம்புகள் பயன்படும் என்றால் மக்கள் அதை கொன்று அந்த கொம்பை எடுத்துக் கொள்வார்கள். அல்லது அதனால் மக்களுக்கு ஆபத்து நேரும் என்றால் அதை
வெட்டி விடுவார்கள். அந்த கொம்பை வெட்டி விடுவார். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மாடு அப்படியே அந்த அறுத்து இருக்கும். அந்த கொம்பு இருக்கிற இடம் அறுத்து இருக்கும். என்ன அது கூர்மையாக இருந்தால் அது நம்ம குத்தி விடுமே என்று வெட்டி விடுவார்கள். இல்லை அதுவே எங்காவது மரங்களிலே கொடிகளிலே சிக்கி அதற்கு யமனாகி போய்விடும். இப்படி அழகாகவும் வலிமையாகவும் இருக்கின்ற அதனுடைய கொம்பே அந்த மாடுகளுக்கு கூற்றமாகி யமனாகி விடுகின்றன. நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம், மயிர்தான் பலம்படா மாவிற்கு கூற்றம். மான்னா மான். மான்ல கவரி மானுக்கு யமன் எது அப்படின்னா அதனுடைய மென்மையான தோள்களிலே இருக்கின்ற மிக மென்மையான மயிர். மயிர் நீப்பின் வாழார் கவரிவான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். அந்த அந்த கவரி மான்ல இருக்கிற அந்த மயிரானது கீழே விழுந்தால் அந்த வெட்டுத்தான் நாம் ஆடை இழந்து அவமானப்படுகின்றோம் என்று அந்த அந்த மான் நினைத்து தன் உயிரை விட்டு உண்ணாமல் இருந்து விட்டுவிடும். இல்லை என்றால் அந்த அந்த மெல்லிய அந்த அந்த உரோமத்திற்காக மக்கள் அந்த மானை வேட்டையாடி விடுகின்றார்கள். அப்ப அந்த மானுக்கு யார் யமன்னா அதனுடைய மயிர் தான். வளம்படா மாவிற்கு மயிர்தான் கூற்றம், நண்டிற்கு தன் பார்ப்பு. நண்டிற்கு தன் பார்ப்புன்னா நீரிலும் நிலத்திலும் இருக்கின்ற அந்த அந்த நண்டிற்கு அதனுடைய குட்டி தான் எதிரின்னா அந்த அந்த நண்டு பிறந்தவுடன் அந்த குட்டி எல்லாம் சேர்ந்து அந்த நண்டு மேல ஏறி நண்டை கடித்து தின்று விடும். அப்ப இதெல்லாம் சொன்னவரு அந்த அந்த பாட்டை எங்க முடிக்கிறார் அப்படின்னா, நாவிற்கு நன்றல் வசை. நாவிற்கு எது அழிவு, ஒருத்தனுடைய சொல்லுக்கு எது அழிவு என்றால் அவன் வசை என்றால் இழிவான குற்றம் இருக்கின்ற சொற்களை அவன் அவன் சொன்னால் அதுதான் அந்த நாவிற்கு அழிவு என்று. ஒவ்வொன்றுக்கும் எது அழிவு வருகின்றது என்று என்று சொல்கின்ற பொழுது ஒருவனுடைய சொல்லிற்கு அழிவு. அவன் எப்பொழுது வசையான சொற்களை பேசுகின்றானோ அப்பொழுது அவன் அவன் அந்த 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 சொல்லே அவனுக்கு அந்த இழிவையும் இறுதி பயனையும் அழிவையும் கொடுக்கின்றது என்று என்பது இந்த சிறுபஞ்சம் மூல செய்யுள். அதனாலதான் பொல்லாத சொல் நாவில் வந்தால் அது அந்த மனிதனுக்கு சாவாம். அதாவது இறுதி என்பது. இந்த இந்த நண்டு செலந்திக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பாட்டு இருக்கு. ஜஸ்ட் ஔவையார் பாட்டு நல்வழியில. ஆனா அதுல இது இந்த மிருகங்களை மாதிரி நாவிற்கு வசை சொற்கள் வந்தால் அது இழிவாகும் அப்படின்னு இங்க சிறுபஞ்ச மூலத்துல வந்தாலும் ஔவையார் இன்னும் அதோடைய ரொம்ப எளிமைப்படுத்தி அவங்க வேற ஒண்ணு சொல்றாங்க. ஒழுக்கத்திலே பிறர் மனைவி மேல் பிறர் மாதர்கள் மேல் ஒருவன் காதல் வைத்தால் அது எப்படிப்பட்ட அழிவை தரும் என்பதற்கு இதே 4 உதாரணங்களை அவர் எடுத்துக்கொண்டார். நண்டு சிப்பி வெய் கதலி நாசம் வரும் காலத்தில் கொண்ட கரு அளிக்கும் கொள்கை போல் ஒன்றொடி போதம் தனம் கல்வி போன்ற வருங்காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். இது என்னன்னா நண்டு என்ன பண்றது? இப்ப சொன்னா நண்டு தன்னுடைய முட்டையிலிருந்து தான் இடுகின்ற முட்டையிலிருந்து வருகின்ற குஞ்சுகளே தன்னை கொள்கின்றது நண்டு. சிப்பி கடலிலே இருக்கின்ற சிப்பி அதிலே அதனுடைய கிளிஞ்சலுக்கு உள்ளே முத்து உண்டாகினால் அந்த சிப்பியினுடைய ஓடு உடைந்து சிப்பி இறந்து போகும், முத்து கிடைக்கும். சிப்பி வேய்னா மூங்கிலே நெல் இருக்கும். அந்த மூங்கில் நெல் வெடித்து முற்றி நெல் வெடித்து சிதறினால் அப்பொழுது அதனுடைய மூங்கிலினுடைய அடியிலே இருக்கின்ற வேரிலிருந்து புதிய மூங்கில் முளைத்து பழைய மூங்கில் இறந்துவிடும். கதலினா வாழைப்பழம். வாழைப்பழமும் வாழை மரத்திலே அதனுடைய தாள் அந்த குலைன்னு சொல்றோம்ல, குலை தள்ளி வாழை குலை போட்டால் வாழைப்பழம் பழுத்து வந்தால் அதற்கு தண்டில இருந்து புதிய வாழைக்கன்றுகள் உண்டாகும். அந்த வாழை முளைத்து அந்த வாழை மரமானது இறந்துவிடும். அப்ப ஒன்றுக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது. என்ன முடிவுன்னா அதற்கு கரு அளிக்கும் கொள்கையில் அந்த கரு வருகின்ற பொழுது நண்டுக்கு அதனுடைய கரு, சிப்பிக்கு அதனுடைய முத்து, மூங்கிலுக்கு அதனுடைய அரிசி, வாழை மரத்திற்கு அதனுடைய வாழை.
நாசமுறும் காலத்தில் இவனுக்கெல்லாம் நான் எப்ப அழிவு வரும் என்றால், கொண்ட கரு அழிக்கும் கொள்கை போல எல்லாவற்றுக்கும் அதனுடைய கரு உண்டாகின்ற பொழுது அது அழிந்துவிடும். அது மாதிரி ஒன்றுடைய அழகிய இடையை உடையவளே, போதம் ஞானம், தனம்னா பொருள், கல்வி ஒன்ற வரும் காலம். இதெல்லாம் அழிகின்ற காலம் எப்ப வரும்னா, அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். பிற பெண்களின் மேல் மனம் வைத்தால் இவையெல்லாம் எது நம்ம பெற்ற ஞானம், தனம், கல்வி எல்லாமே அழியும் காலம் வந்துவிடும் என்ற உதாரணத்துல அவ்வை பாட்டு. இந்த பாட்டு ஏன் சிறப்பு அப்படின்னு சொன்னா, 4 உதாரணம் சொல்றாங்கல்ல. நண்டு, அதுல என்ன ஒரு ஒரு கருத்து கண்டுபிடிங்க பார்க்கலாம். நண்டு எங்க இருக்கின்றது? நீரிலும் நிலத்திலும் இருப்பது நண்டு. சிப்பி, கடல் நீரில மாத்திரம் இருப்பது சிப்பி. வேய், நிலத்திலே. மூங்கில் எங்க இருக்கு? காட்டிலே இருக்கும். கதலி, வாழை மரம் நாட்டிலே வீட்டிலே இருக்கும். அப்படி மண்ணிலே காட்டிலே இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும், அடுத்து நீரிலும் நிலத்திலும் இருந்தாலும் சரி, இல்லை நீரிலும் இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழிவு காலம் வருகின்றதற்கு ஒரு சாட்சி இருக்கின்றது. அதே மாதிரி மனிதன் அழிவதற்கு ஒரு சாட்சியானது இங்கே அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் என்று கூறிய அவ்வை பாட்டி மாதிரி அங்கே சிறுபஞ்ச மூலத்திலே நாவிற்கு நன்றல் வசை. நாக்கு அழிந்தால் மனிதன் அழிந்த மாதிரி தானே. அப்ப அந்த நாக்கு எப்ப அழியும் என்றால், வசை சொற்கள் அந்த நாவிலிருந்து பயனில்லாத சொற்கள் வருகின்ற பொழுது அந்த நா அழியும் என்பது அந்த சிறுபஞ்ச மூலத்தினுடைய பொருள். பல்லார் அவை நடுவன் பார்ப்பட்ட சான்றவர் சொல்லால் ஒருவரையும் உள்ளுன்றார். இந்த நமக்கு கெடுதல் வள்ளுவர் சொன்னார்ல, பல்லார் முன் தீய பயனில்லாத சொற்களை சொன்னால் நமக்கு உடனே கெடுதல் உண்டாகும் என்பதற்கு இங்க ஒரு உதாரணம் வருகின்றது. உதாரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரே சொல்றாரு. அதான் அந்த என்ன தைரியம் பாருங்க. பல்லார் அவை நடுவன் பார்ப்பட்ட சான்றவர் சொல்லால் ஒருவரையும் உள்ளுன்றார். சொல்லால் தன்னுடைய வாய் சொல்லால் ஒருவரையும் உள்ளுன்றார். ஒருவரையும் they will not hurt anybody. எப்ப? பல்லார் அவை நடுவன் பார்ப்பட்ட சான்றவர். பல்லார் பல பேர் இருக்கின்ற அவையிலே பார்ப்பட்ட சான்றவர், உலக அனுபவம் உடைய அந்த சான்றவர்கள் சொல்லால் ஒருவரையும் உள்ளுன்றார். யாரையும் சொல்லாலே சங்கடப்படுத்த மாட்டார்கள். ஏன் சங்கடப்படுத்த மாட்டார்கள் என்ன சொல்றாரு? பல்லா நிறைப்புறம் காத்த நெடியோனே ஆயினும். நிறைப்புறம் காத்த நெடியோன். பல்லா நிறைன்னா பசுக்கள் நிறைந்த கூட்டம். பசுக்கள் நிறைந்த கூட்டத்தை காத்த மலையை, அந்த கோவர்த்தன மலையை கொடையாக தூக்கி அங்கிருந்த பசுக்களை எல்லாம், அந்த ஊர் மக்களை எல்லாம் காத்த நெடியோனே ஆயினும், கிருஷ்ணனே ஆயினும் உரைத்தால் உரை பெறுதல் உண்டு. மகாபாரதத்துல பல இடத்துல நம்ம பாக்குறோம். கிருஷ்ணரையே நிறைய பேர் திட்டி இருக்கிறாங்க. என்ன, நீங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், எல்லாருக்கும் அந்த ரைட் இருக்கே அப்படின்னு சொல்லி பல சமயங்களிலே அவையிலே கிருஷ்ணன் ஒன்று சொல்ல அவருக்கு மறுத்து மற்றவர்கள் சொல்கிறார். அதில் நியாயம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்ல, சொன்னால் திருப்பி நமக்கு கிடைக்கும் என்பதற்கு கிருஷ்ணனே ஆயினாலும், அதாவது கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்? பல்லா நிறைபுறம் காத்த நெடியோனே ஆயினும், கோவர்த்தன மலையை தூக்கி அத்தனை உயிர்களை காத்த நெடியோனே ஆயினும் உரைத்தால் உரைபெறுதல் உண்டுன்னு சொன்னால், சொன்ன சொற்களை நாம் பெற்று தீரவே ஆக வேண்டும். வந்தே தீரும். வட்டியும் முதலுமாக வரும்னு சொல்றாங்கல்ல கிராமங்கள்ல, அந்த மாதிரி. இப்படி அவை நடுவே சொல்லால் சொல்லி தீமை அடைந்தவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருப்பது நமக்கு மகாபாரதத்திலே வருகின்ற துரியோதனர். மகாபாரதத்தினுடைய மாரல் லெசன்ஸ் என்பது கணக்கடங்கா. சாய்ராம் அவர்கள் நமக்கு இப்போது வகுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். காலம் கடந்த சுய பரிசோதனையில் திருதராஷ்டிரன் என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றான் என்று. அதே மாதிரி துரியோதனனும் அப்படி ஒரு சுய பரிசோதனை செய்தால் அத்தனை பாடங்கள் அவனுக்கும் நமக்கும் கிடைக்கும்.
அப்படி அப்படி ஒரு ஒரு லெசன் டு பி லெசன்ஸ் டு பி லேர்ன்ட் இந்த துரியோதனன் தான். இந்த இந்த அவனும் அட்லீஸ்ட் இந்த கண்ணில்லாத திருதராஷ்டிரன் அத்தனை கடுமையாக பேசியதில்லை. பேசி பேசாமல் இருந்ததுதான் அவன் செய்த குற்றம். பேசி பேசி குற்றம் செய்து ஒழிந்தது என்பது இந்த துரியோதனனுடைய குற்றம். எப்படி அவன் பேசினான், எப்படி வாங்கி கட்டி கொண்டான், எப்படி பழிபட்டான் என்பதற்கு ஒரு 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 இடம் வருகின்றது இந்த மகாபாரதத்திலே. என்ன செய்தான் துரியோதனன்? தர்மரையும் அவனுடைய சகோதரர்களையும் அவருடைய மனைவியும் வஞ்சகமாக தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அவனுடைய சொல்லை நம்பி தன் தம்பியரோடும் அந்நம்பியும் வந்து சேர்ந்தான். சகுனியோடு சூதாட செய்து அவனுடைய நாட்டையும் பொருளையும் மனைவியையும் தம்பியரையும் தனக்கு அடிமையாக்கி அவனையும் சேர்த்து பணயம் வைத்து தனக்கு அடிமையாக ஆக்கி கொண்டான். மௌனமாக இருந்த அந்த அந்த சபையிலே துரியோதனன் பேச ஆரம்பித்தான். ஜெயிச்சாச்சு, பேசாம விட்டுருக்கலாம். இப்பொழுது அவன் பேச ஆரம்பிக்கின்றான். என்ன 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 பேசினான்? அங்கிருந்தவர்கள் எல்லாரும் இது நியாயமா என்று மனத்திலே யாரும் எதிர்த்து பேசாவிட்டாலும் எல்லோர் மனத்திலும் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி அநியாயமாக செய்து கொண்டிருக்கின்றானே துரியோதனன் என்று. அப்ப துரியோதனன் இதற்கு அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள், இப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன என்று தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றான். தன்னிய தருமன் செய்த பாவமோ, இப்படி நாட்டை இழந்து தன் சுதந்திரத்தை இழந்து இவர்கள் அமர்ந்திருக்கின்றார்களே, இப்படி நின்று கொண்டிருக்கின்றார்களே, எதனாலே வந்தது தெரியுமா உங்களுக்கு? தன்னிய தருமன் செய்த பாவமோ, மிக்க எளிமையும் நல்ல பண்புகளையும் உடைய தன்மையுடைய தருமன் அவன் ஏதோ இந்த பிறவிலேயோ முற்பிறவிலேயோ ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும். அதனாலதான் தன்னிய தர்மன் செய்த பாவமோ, சகுனி செய்த புண்ணிய நெறியோ. நீங்க எல்லாம் வஞ்சகத்திலே இந்த சகுனி செய்த வஞ்சகமான வழிமுறைகளிலே இவன் வென்றான் நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஏன் why can't you take it that சகுனி செய்த புண்ணியத்தினால இந்த கட்டைகள் எல்லாம் அவன் சொற்படி நடந்து அவனுக்கு வெற்றியை தேடி தந்ததோ, சகுனி செய்த புண்ணிய நெறியோ, பொதுமகள் யாகசாலை நன்னிய தவறோ. பொதுமகள் அப்படின்னா திரௌபதி. அது எப்படி பொதுமகள், என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க துரியோதனன். அதனாலதான் அந்த வார்த்தையினுடைய குற்றம் மிக அதிகமாக பண்ணியவன் நம்முடைய எல்லா இலக்கியங்களிலும் சேர்ந்து இந்த துரியோதனன் தான். எப்படி அப்படின்னா, பொதுமகள் திரௌபதி பொதுமகள் அல்லையே, யாகத்தில் தோன்றியவள். ஆனா என்ன 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 செய்தாள் என்றால், ஒருவருக்கு பதிலாக 5 திருமணம் செய்தாள். அதனால அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களுடன் அவள் இருப்பதனாலே அவள் பொதுமகள் தானே. அதனால பொதுமகள் யாகசாலை நன்னிய தவறோ, இப்படி பொதுமகளாய் இருக்கின்றவள் யாகசாலைக்கு வரலாமா? அக்காலத்திலே பெண்கள் அரசனும் அரசையும் தான் யாகசாலைக்கு வருவார்கள். முனிவருடைய முனி பத்தினிகள் கூட இருக்க மாட்டாங்க யாகசாலைகளிலே. அப்படி இருக்கின்ற சமயத்திலே பெண்களுக்கு உரிய சாதாரணமாக பெண்களுக்கு உரிய இடமாக கருதப்படுகின்ற அந்த யாகசாலைக்கு திரௌபதி என்பவள் எப்பொழுதுமே எங்கேயுமே வருவாள். ஏன்னா அவளே ஒரு யாகத்தீயிலே பிறந்தவள் தான். அதனால அவளுக்கு அந்த வேறுபாடு கிடையாது. அப்படி யாகசாலை நன்னிய தவறோ, பொதுமகள் யாகசாலை நன்னிய தவறோ, மற்ற நால்வரும் தகமை கூற எண்ணிய மதியோ. யாரு? தர்மருடைய மற்ற 4 சகோதரர்களும் மற்ற 4வரும் தகமை கூற எண்ணிய மதியோ, தங்களுடைய இந்த 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 அடிமைப்பட்ட போது அவர்கள் 4வரும் என்னால் இந்த சமயத்திலேயே இந்த துரியோதனனையும் சகுனையும் கர்ணனையும் அழித்து பழிவாங்க முடியும் என்று தங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டார்களே. அப்புறம் தர்மன் அவர்களை அமைதியாக இருக்கும்படி சொன்னதனாலே அவர்கள் அமர்ந்தார்கள். அப்படி தங்களை பற்றி பெருமையாக பேசிய தவறினாலோ மற்ற 4வரும் தகமை கூற எண்ணிய மதியோ, எண்ணில் இங்கனம் விளைந்தது என்றான். எதனால இங்கனம் விளைந்தது எனக்கு தெரியாது. பல காரணங்கள் இருந்திருக்கலாம். நாங்க ஜெயிச்சதுக்கும் அவங்க தோற்றத்துக்கும். பாட்டு பாருங்க. நன்னிய தர்மன் செய்த பாவமோ, சகுனி செய்த புண்ணிய செயலோ, புண்ணிய நெறியோ, பொதுமகள் யாகசாலை நன்னிய தவறோ, மற்ற 4வரும் தகமை கூற எண்ணிய மதியோ.
அவளுடைய பெருமையை கூற எண்ணிய விளைந்தது என்றார். எதனால இங்கனம் விளைந்தது? சும்மா எங்களுக்கு திட்டிட்டு இருக்காதீங்களா, ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இப்படி நடப்பதற்கு என்று துரியோதனன் ஆரம்பிக்கின்றான். அடுத்து அங்க அவையில் இருக்கின்ற தன்னுடைய பணியாளர்களை பார்த்து உத்தரவிடுகின்றார். தன்னுடைய சூதாட்டத்திலே பெற்ற வெற்றியை சிறப்புடன் கொண்டாடுவதற்காக என்ன சொன்னான்? தொல்லை மாநகரம் நாடும் தோரணம் நாட்டச் சுற்றி. தொல்லை மாநகரம் ஹஸ்தினாபுரத்திலே இது நடக்கின்றது. தொல்லை அந்த பெரிய அந்த அந்த காலத்திலிருந்து சிறப்புடைய நகராக இருக்கின்ற இந்த ஹஸ்தினாபுரியும் இந்த நாடும் இந்த எங்களுடைய நாடு முழுவதும் தோரணம் நாட்டச் சுற்றி இந்த வெற்றியை பாராட்டுவதற்காக தோரணத்தை கட்டுங்கள். நாட்டிற்கும் நகரத்திலும் தோரணத்தை நாட்டுங்கள். எல்லையில் நிதிகள் எல்லாம் இன்பரே எடுக்கச் சுற்றி. எல்லையில்லாத நிதிகள் இந்த பாண்டவர்களுடைய அரண்மனையிலே இருக்கும். அவற்றை திறந்து அந்த அந்த பொக்கிஷங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இப்பொழுதே சேருங்கள், என்னுடைய அரண்மனையிலே சேருங்கள். எல்லையில் நிதிகள் எல்லாம் இன்பரே எடுக்கச் சுற்றி. நல்லெழில் மடவார் தம்மை நம்பதி எய்தச் செற்றி. நல் எழில் மடவார் தம்மை நல்ல அழகுடைய மடமையுடைய இந்த மடமை என்பது பெண்களுக்குரிய ஒரு குணம். நல் எழில் மடவார் தம்மை திரௌபதியை நம்பதி எய்தச் சொல்லுங்கள். எய்தச் சொற்றி நம்பதினா நம்முடைய வீட்டிற்கு வர சொல்லி இழுத்து வாருங்கள். சொல்லிய இளைஞர் தாமும் தொண்டினர் ஆகச் சொற்றி. இப்படி அந்த 4 இளைஞர்களும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று தோளிலே தம்பட்டம் அடித்துக் கொண்டு பீற்றிக் கொண்டிருந்தார்களே, அவர்களை எல்லாம் எனக்கு அடிமையாக தொண்டு செய்ய சொல்லுங்கள். சொல்லிய இளைஞர் தாமும் தொண்டினர் ஆகச் சொற்றி. எனக்கு தொண்டு செய்யும்படி தொண்டு செய்ய ஆகும்படி அவர்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று தன்னுடைய பரிவாரங்களை பார்த்து பேசினான் துரியோதனன். இவர் தமக்கு உரியலாகி, இவள் திரௌபதியானவள் இனிமேல் எனக்கு உரியவளாக ஆகி, யாக பத்தினியுமான துவர் இதழ் தவளம் மூரல் சுரி குழல் தன்னை. யாக பத்தினியாக இருந்த இந்த திரௌபதி துவர் இதழ் பவளம் போல இதழ், தவளம் மூரல் கூர்மையான முத்து மாதிரி இருக்கின்ற பற்களையும், சுரி குடல் நுனியிலே சுழன்று கொண்டிருக்கின்ற வளைந்திருக்கின்ற குடலையும். இந்த காலத்துல சொல்றாங்கல்ல, ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கிறது, ஸ்ட்ரைட்டன் பண்ற ஹேருங்கிற மாதிரி இல்லாம திரௌபதிக்கு அந்த காலத்திலே நுனியிலே வளைந்து இருக்கும் சுரி குழல், சுரி குழல் சுருண்ட குழலையும் குழல் தன்னை இன்னே உவர் அலை புணரி ஆடை உலகுடை வேந்தற்கான. அதாவது என்ன நடக்க போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்கல்ல கவிஞர்கள். வில்லிபுத்திராழ்வார் பாருங்க, உலர் அலை புணரி ஆடை உலகுடை வேந்தற்கான. இவளை இங்க இழுத்து கொண்டு வாருங்கள். இழுத்து கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற இந்த அரசர்கள் எல்லோரும் உலகுடை வேந்தற்கான, உலகத்திலே இருக்கின்ற எல்லா வேந்தர்களும் அரசர்களும் இங்கு சூழ்ந்துள்ளார்கள், அவர்கள் எல்லாம் பார்க்கும்படி, பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்ல வந்தவர் என்ன சொன்னார்னா, உவர் அலை புணரி ஆடை உலகுடை வேந்தற்கான. அதாவது ஓப்பு நீரும் அலைகளையும் உடைய இந்த கடலை தன்னுடைய ஆடையாக உடைய இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேந்தர்கள் காண அப்படின்னா, ஆடை உலகுக்கு ஆடை கடல். நல்லது, இல்லைன்னு சொல்லல. அதற்கு இங்கே உதாரணமாக அதை சொன்னார் என்றால், அந்த ஆடையை உதாரணமாக சொல்றார் என்றால், இப்படித்தான் இந்த திரௌபதி இங்கு வந்த பிறகு தன்னுடைய ஆடையை இவர்கள் இழக்க வைக்கப் போகின்றார்கள் என்பதற்கு நமக்கு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். உலர் அலை புணரி ஆடை, ஓர்ப்பு நிறையுடைய அலைகளை உடைய இந்த கடலை ஆடையாக உடைய இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற வேந்தர்களுக்கான கவர் தர புகரி என்றான். இங்கே கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்றான். கண்ணருள் சிறிதும் இல்லான். சொன்னவன் யார் அப்படின்னா, கண்ணருள் சிறிதும், கண்ணருள் கண் அருள், கண்ணினுடைய அருள் கண்ணோட்டம் எனப்படும். கண்ணோட்டம் என்பது கருணை இல்லாதவன்,
இப்படி இந்த கருணை இல்லாதவன் சொன்னா போதும். ஆனா வந்த கோபத்துல அவர் என்ன வார்த்தை போட்டாருன்னா, துரியோதனன் கண்ணோட்டம் சிறிதும் இல்லான். நீங்க கண்ணோட்டம் இல்லாதவன்னு சொன்னாலே அப்புறம் இல்ல கொஞ்சம் கூட இல்லையா அவனுக்கு இரக்கம் அப்படின்னு, இல்லப்பா டவுட்டே இல்லாம சொல்றேன், கண்ணோட்டம் சிறிதும் இல்லாத அந்த துரியோதனன் இப்படி சொன்னான். அது மாத்திரமா சொன்னான், அடுத்தது சொன்னான், சபையில் இருந்தவர்கள் எல்லாம் அப்பொழுதுதான் கொஞ்சமாக நம்ம எழுந்து நின்று துரியோதனனுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். துரியோதனா, நீ இப்போது சொன்ன சொல்லும் சரி, செய்வதற்காக பிறரை ஆணையிட்ட அந்த சொற்களும் சரி, அந்த சொற்கள் தகுதியில்லாத சொற்கள் என்று என்று என்றும் பெரும் அழிவை உனக்கு உண்டாக்கும். உன்னுடைய பெயரை உன்னுடைய பெயரையும் உன்னுடைய குலத்திற்கும் இழிவை உண்டாக்கும். அவ்வாறு நீ சொல்வதற்கும் இனிமேல் நீ எண்ணாதே என்று அறிவுரை கூறுகின்றனர் அவையில் இருக்கின்றவர்கள். என்ன அறிவுரை? அறந்தரும் மைந்தன் தன்னை அறனலாது ஏற்றி நம்பி திறந்தரு செல்வம் யாவும் தீமையின் கவதல் உற்றாய் மறந்தரு வலியும் அன்று மணந்தரும் வாழ்வும் அன்று நிரந்தரு புகழும் அன்று நெறிதரு மதியும் அன்று. அறந்தரும் மைந்தன் தன்னை, தர்மனை தந்தது யாரு? அறக்கடவுள், யமனுடைய மகன் அவரு. அதனால அறம் தரும் மைந்தன் தன்னை, யமக்கடவுள் பெற்ற புதல்வனாகிய தர்மபுத்திரனை, அறந்தரும் மைந்தன் தன்னை அறநலாது ஏற்றி, எப்பொழுதுமே அறத்தின்படி வாழ்கின்றவன், அறக்கடவுள் பெற்றவன், தந்தையாக பெற்றவன், அவனை போய் நீ போயும் அறநலாது ஏற்றி, இப்படி அரண் இல்லாமல் அவனை சூதாட வைத்து அறநலாது ஏற்றி நம்பி நிரந்தரும் செல்வம் யாவும் தீமையில் கவர்தல் உற்றாய். அந்த நம்பியினுடைய திறந்தரும் செல்வம் யாவும், பெரிய அந்த செல்வத்தை எல்லாம் தீமையில் கவர்தல் உற்றாய். சரி, ஒரு சண்டை போட்டு அந்த செல்வத்தை எல்லாம் நீ பெற்றாய் என்றால் கூட நான் மன்னிச்சிருவேன். ஏதோ சகோதரர்களுக்குள்ளார வீரத்தை காட்டினாங்க, அவன் ஜெயிச்சான், அதனால கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஆனா நீ வஞ்சகமாக தீமையில் கவர்தல் உற்றாய், தீமையான முறையிலே அந்த செல்வத்தை எல்லாம் நீ கவர்தல் உற்றாய். அந்த செயல் எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த செயலுக்கு உதாரணம் இல்லை என்றுதான் உதாரணமே இல்லைன்னு சொல்ல முடியும். எப்படின்னா, அந்த செயலானது மறந்தரும் வலியும் அன்று, வீரத்தை காட்டுகின்ற வலிமையும் கிடையாது, மறந்தரும் வலியும் அன்று, மணந்தரும் வாழ்வும் அன்று, மங்களகரமான வாழ்வை உனக்கு கொடுக்குமான்னா அதுவும் கிடையாது, மணந்தரும் வாழ்வும் அன்று, நிரந்தரும் புகழும் அன்று, நிரந்தரமான புகழை இதை கொடுக்குமான்னா அதுவும் அல்ல, நிரந்தரும் புகழும் அன்று, நெறிதரு மதியும் அன்று. நெறிதரும்னா நெறினா வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல வழி, அந்த வழியை காட்டுகின்ற மதி உடையதுன்னா அந்த இதுவும் கிடையாது, நெறிதரு மதியும் அன்று. இப்படிப்பட்ட நீ ஒரு செயலை நீ செய்திருக்கின்றாயே என்று அவையோர்கள் சொல்லுகின்றார்கள். கடைசியாக ஒரு அந்த 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 நிகழ்ச்சியிலே ஒரு செய்யுள் அப்படியே, அதுக்கு தான் நான் சொல்ல வருகின்றேன். எப்படி ஒரு 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 சொல், குரல் எங்க ஆரம்பிச்சோம்? ஒரு சொல், ஒரு செயல். நண்பர்களிடமும் தீமை செய்கின்ற செயலானது மிக மோசமானது, நமக்கே தெரியும். நம்பினார் கைவிடப்படார். நீ அவனை நம்பி நான் உன்னை நண்பனாக வைத்திருக்கின்றேன், இப்படி நீ செய்து விட்டாயே ஒரு தீமையான செயலை என்று ஒரு சூழ்நிலை உண்டாகினால் அது கூட பரவாயில்லை என்கின்றார் வள்ளுவர். எப்ப பரவாயில்லை? அது பல்லார் முன் தீமையான நயனில்லாத சொற்களை சொன்னாலே போதும், அதுவே அதை விட மோசமான செயலை விட சொல் மோசம் என்று அந்த குரல் பார்த்தோம் 192. அதற்கு அப்படியே அந்த குரலுக்கு ஒரு பாட்டு எழுதின மாதிரி இந்த துரியோதனுடைய சொற்களுடைய தீமையை சொல்லுகின்ற பொழுது இந்த இந்த என்ன பாட்டு போட்டிருக்காரு பாருங்க. திருத்தக மொழிந்த எல்லாம் செய்தனை எனினும் செவ்வி மறுத்தகு தெரியன் மாலை மாசிலா மன்னர் முன்னர் உருத்தகு கற்பினாலை உரையலாது உரைக்கும் மாற்றம் கருத்தினில் நினையல் கண்டாய் கடவுளர் கற்பம் வாழ்வாய். உரைக்கும் சொல்லுதலுக்கும் செய்தலுக்கும் ஒரு கம்பேரிசன் அங்கே கொடுத்து, நண்பர்களிடம் செய்கின்ற அந்த தீமை செயலை விட பல்லார் முன் வாயாலே வெறும் உரைத்தலே மோசமானது என்று வள்ளுவர் சொன்னது அப்படியே இருக்கிறது பாருங்கள். எப்படின்னா, திருத்தக மொழிந்த எல்லாம், மொழிந்தன்னா சொன்ன,
திருத்தக மொழிந்த எல்லாம் செய்தினை எனினும். இப்ப என்னென்ன நான் சொன்ன அந்த திரௌபதியை கொண்டு வந்து ஆடையை விளக்குங்கள் என்றான். அங்கிருந்த செல்வங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து கொட்டுங்கள், என்னுடைய அரண்மனையிலே கொட்டுங்கள் என்றான். இவர்கள் எல்லாம் எனக்கு அடிமை தொழில் செய்க என்றான். இப்படி நீ சொன்னதையெல்லாம் உன்னுடைய சேவகர்கள் செய்து நீனும் அதை ஏற்றுக்கொண்டு செய்தால் அந்த செயல் எல்லாம் திருத்தகு மொழிந்த எல்லாம் செய்தனை எனினும். நண்பர்களுக்கு நீ வந்து தீமை செய்தால்னு சொன்னார்ல, செய்தனை எனினும், அதே மாதிரி இங்கே இவர்களுக்கு நீ தீமை செய்தனை எனினும் செவ்வி மறுத்தகு தெரியன மாலை மாசிலா மன்னர் முன்னர். இப்படி மறுத்தகு தெரியன மாலை மாசிலா மன்னர் முன்னர். இப்படி இங்கு குற்றமற்ற அரசர்கள். எப்படி குற்றமற்ற அரசர்கள்? தெரியன மாலை, மறுத்தது தெரியன மாலை, தெரியன நல்ல வாசம் நிறைந்த மாலைகளை அணிந்த குற்றமற்ற மாசில்லாத மன்னர் முன்னர். மன்னர்களுக்கு முன்னால் உருத்தகு கற்பினாலை. உருத்தகு கற்பினாலைன்னா நல்ல அழகிய உருவத்தையும் சிறந்த கற்பையும் உடைய இந்த திரௌபதியை நீ பொதுமகள் என்று அவளை நீ பேசினாயே, அதை மாத்திரம் நீ பேசாதே. உரை செய்ய, அவ்வாறு நீ உரை செய்யாதே. அப்படி நீ உரைத்தால் உரைக்கும் மாற்றம் கருத்தினில், அப்படி உரைக்கும் மாற்றம் கருத்தினில் நினையல் கண்டாய். கருத்தினில் நீ சொல்வதற்கு நினைச்சு கூட நீ பார்க்காத நினையல் கண்டாய். கடவுளர் கற்பம் வாழ்வாய். அப்படி இருந்தினா ஒரு 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 கற்ப காலம் வரைக்கும் நீ உயிருடன் 100 வருஷம் இருக்குல்ல. கடவுளர்கள் வந்து கடவுளருடைய தேவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு கற்ப காலம்னா நீண்ட நெடுங்காலம் வாழ்வதற்கு கற்ப காலம்னு பேரு. கடவுளர் கற்பம் வாழ்வாய். கடவுளர்கள் ஒரு கற்ப காலம் வாழ்கின்ற மாதிரி நீ நெடுங்காலம் இந்த வாழலாம். எப்படி வாழலாம்? இந்த உருத்தகு கற்பினாலை, இந்த நல்ல அழகிய உருவமும் கற்பமும் உடைய திரௌபதியை அவ்வாறு உரையலாது, உரைக்காமல், நீ பேசுகிற மாதிரி பேசாமல், உரைக்கும் மாற்றம் கருத்தினில் நினையல் கண்டாய். அப்படி சொல்வதே மனசாலும் நினைக்காமல் நீ இருந்தால் நீ எதை செய்தாலும் திருத்தகும் மொழிந்த எல்லாம் செய்தனை எனினும். நீ இதுவரைக்கும் நீ சொல்லிய அந்த செல்வத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டுவேன், இவர்களை அடிமையாக்குவேன் என்று அந்த செயல்களை செய்வதை விட இவளை பற்றி நீ தீமையாக உரைப்பது என்பது அதை விட கொடியது. அப்படி நீ உரைக்காமல் இருந்தால் தேவர்கள் கற்பக காலம் வாழ்கின்ற அளவு நீ நீடுழி வாழலாம் என்று. அப்படியே ஒரு ஒரு நண்பர்களிடம் தீமை செய்வதை விட பல்லார் முன் வாய் சொல்லால் பயனில சொற்களை சொல்லுதல் தீமை என்று சொன்ன மாதிரியே இங்கே வில்லிபுத்தூர் ஆழ்வார் இப்படி சகோதரர்களிடம் நீ வந்து சொன்ன சொற்களை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ தீமையே செய்தாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கற்புடைய இந்த திரௌபதியை நீ இவ்வாறு நீ பொதுமகள் என்று வாயினாலே பேசாதே. அப்படி பேசுவதை நினைக்காமல் இருந்தால் நீ கற்பகாலம் வாழலாம் என்று. பேசுவதே மிகவும் கொடியது, கொடிய செயல்களை விட கொடியது என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் அந்த வள்ளுவருடைய பாட்டிற்கு ஒரு என்டார்ஸ்மெண்ட் கொடுக்கின்றார் அந்த 192க்கு. அடுத்து 193. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. நயனிலன் என்பது சொல்லும் போல், நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பயனில பாரித்து, இங்க 2-3 வார்த்தை இந்த குரல்ல வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. பயனில்லைன்னா இப்ப அந்த பயனில் சொல்லாமைதான் அந்த அதிகாரத்தினுடைய பெயரு. பயன் இல்லாத சொற்களை, சொல்பவனுக்கு பயனில்லை, கேட்பவனுக்கும் பயனில்லை, இருவருக்கும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஒரு பயனும் இல்லாத இந்த சொற்களை பயனில பாரித்து உரைக்கும் உரை. பாரித்து உரைக்கும் உரைன்னு என்ன? பாரித்துன்னு இந்த புதுசா ஒரு வார்த்தையை இங்க போட்டிருக்காரு. பாரித்து என்றால் அந்த பயனில்லாத சொற்களை எவன் பண்ணி விரித்து உரைக்கின்றானோ, அது சொல்லே பயனில்லாத சொல், சுருக்கமா சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒரு சொல் சொல்லிட்டு போயிருக்கலாம். இவர் அந்த பயனில்லாத சொல்ல
அப்படியே ஒன்ன 10 10 100 விரித்து விரித்து பேசுறாங்கல்ல, சில பேர் பேசுறாங்கல்ல, பண்ணி பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அது கிராமங்கள்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க பேசினால் பயனில சொற்களை பாரித்து உரைக்கின் விரித்து விரித்து பரப்பி பேசினால், இந்த காலத்துல எலெக்ஷனுக்கு ஒரு தமிழ் வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, பரப்புரைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அது மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனா அது மாதிரி இல்ல இது. பாரித்து என்பது பயன்தரும் சொற்கள் என்று எண்ணி அச்சொற்களை எவன் ஒருவன் விரித்து விரித்து உரைக்கின்றானோ அச்சொல்லே என்ன என்ன பண்ணுவோம்னா உரைக்கும் உரை. அது என்ன காட்டும் அப்படின்னா, நயனிலன் என்பதை சொல்லும். நயனிலன் என்றால் அவன் நீதியில், நயன் என்றால் நீதி, நன்மை, இனிமை என்று சொன்னேன் போன குரல்ல. அவன் நயனிலன் என்பதை சொல்லும். ஒருவன் நயனில்லாதவன், நீதி இல்லாதவன், நன்மை இல்லாதவன், இனிமை இல்லாதவன் என்பதை எது சொல்லும் என்றால், எது சொல்லும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, கவலைப்படாதீங்க, அவன் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க. அவன் பயனில்லாத சொற்களை விரித்து 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 அப்படியே 1 10 100 பிரித்து பெருசாக்கி கொண்டே போய் சொல்லி கொண்டிருந்தால், அந்த உரையே பயனில பாரித்து உரைக்கும் உரை அவனை பற்றிய ஒரு குணத்தை சொல்லும். என்ன குணம் அது? நயனிலன் என்பதை சொல்லும். அவன் நீதியுடையவன் அல்லன் என்பதை அவனுக்கு அது சொல்லும். ஏன்னா ஒருவனுடைய வாயிலிருந்து பயனில்லாத சொற்கள் வந்தால், அதுவும் பயனில்லாத சொற்கள் பலமுறை பெரிதாக்கி அதையே திருப்பி திருப்பி பல வடிவங்களிலே வந்தால் அவன் கண்டிப்பாக நயனிலன் அல்ல என்பதை உரைத்துவிடும். நான்மணிக்கடிகையில வடிச்சொல் நயமில்லார் வாய் தோன்றும். திருப்பி நயம் வருது பாருங்க. இந்த நயன்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். பாரிக்கும் என்கிற வார்த்தையும் இந்த பொருள்ல பார்க்க போறோம். வடிச்சொல் நயமில்லார் வாய் தோன்றும். வடிச்சொல் என்றால் பழிச்சொற்கள் நயமில்லார் வாய் தோன்றும். நயம்னா நயன்தான் நல்ல இயற்கையான வார்த்தை. நயன் என்றும் வருகின்றது. நயனிலான், நயம் இல்லார். நயம் இல்லார்னா அன்பில்லாதவர்கள், ஒரு 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 நீதி இல்லாதவர்கள், அவர்களுடைய வாயிலிருந்து பழிச்சொற்கள் தோன்றும். வடிச்சொல் நயமில்லார் வாய் தோன்றும். பழிச்சொற்கள் யாருடைய வாயிலிருந்து தோன்றும்? நயனில்லார் வாயிலிருந்து தோன்றும். சரி, கற்றார் வாய் சாயினும் தோன்றா கரப்பு சொல். அதற்கு பதிலாக அந்த அந்த நன்மை இல்லாதவர்கள் வாய்க்கு பதிலாக கற்றவர்களுடைய வாயிலிருந்து என்ன வரும் அப்படின்னா, செத்தாலும் அவர்களிடம் கரப்பு சொல்வான். கரப்புன்னா மறைந்திருத்தல்னு பேரு. மறைந்திருத்தல்னா வஞ்சகம். உண்மையான சொற்களுக்கு பதிலாக மறைத்து வைத்து பேசுதல் அப்படி என்பது கற்றவர்களுடைய வாயிலிருந்து எப்ப கூட வராது? அவங்க செத்தா கூட வராது. சாகின்ற சூழ்நிலையில செத்தா வராது. இறக்கின்ற சூழ்நிலையில கூட அது வராது. கற்றார் வாய் சாயினும் தோன்றா கரப்பு சொல். தீய பரப்பு சொல் சான்றோர் வாய் தோன்றா. தீய பரப்பு சொல், தீமையான சொற்கள், அதுவும் பெரிதாக பேசுவதில் பரப்பி பேசுறது, தீய பரப்பு சொல் சான்றோர் வாய் தோன்றா. சான்றோருடைய வாயிலிருந்து தோன்றாது கரப்பு சொல். கரப்பு சொல்னா வஞ்சனை சொற்கள் கீழ்கள் வாய் தோன்றிவிடும். நல்ல ஒரு வேர்டு போட்டாரு. கீழ்கள் வாய் தோன்றும்னு போடல, கீழ்கள் வாய் தோன்றிவிடும். அப்படின்னா அந்த 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 கீழ்மக்களுடைய வாயிலிருந்து அவன் எவ்வளவு கவனமாக இருந்தால் கூட அந்த அந்த கரப்பு சொல்லானது, வஞ்சனை சொற்கள் ஆனது அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுக்கு தெரியாமலே வந்து விழுந்து விடும், தோன்றி விடும். பாருங்க, அந்த கற்றவர்களுடைய வாயிலிருந்து அவர்கள் சாகுகின்ற சமயத்துல கூட அந்த அந்த தீச்சொற்கள் வந்து கரப்பு சொல் தோன்றாது. ஆனா இந்த 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 கீழ் மக்களுடைய வாயிலிருந்து கரப்பு சொல் என்பது தோன்றிவிடும். அவங்களே நினைச்சா கூட கட்டுப்படுத்த முடியாதவர் அளவுக்கு அந்த அவருடைய வாயிலிருந்து தோன்றிவிடும். இது வந்து நான்மணிக்கடிகை. அப்ப அவருடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த சொற்கள் ஒருவனை நயமில்லாதவரா அல்லது கீழ்மகளா அல்லது கற்றவரா அல்லது சான்றோரா என்பதை காட்டிவிடும். அதுதான் இந்த குரல் சொல்லுது. நயனிலன் என்பது சொல்லும் என்பதை காட்டிவிடும். எது? பயனில பாரித்து உரைக்கும் உரை. அந்த உரையானது அவனை பற்றி அவன் போட்டிருக்கின்ற உடை அவன் நல்லவனா கெட்டவனான்னு காட்டாது.
அவன் உண்ணுகின்ற உணவு நல்லவனா கெட்டவனான்னு காண்றது. ஆனா அவன் 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 பயனில்லாத சொற்களை பாரித்து விரித்து உரைத்தால் அந்த உரையானது அவன் நயனிலன் என்பதை காட்டிவிடும். எத்தனை இன்டெப்த் அனாலிசிஸ் பாருங்க அந்த திருக்குறள் என்பது. சரி, பாரித்துன்னு ஒண்ணு சொன்ன, நயனிலன்னு சொன்ன. இந்த குறள்ல 2 பாரித்துன்னா விரித்து பேசுறதுன்னு சொன்ன. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக எனக்கு ஒரு 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 எண்ணம் என்ன உண்டாகும்னா, இந்த வள்ளுவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு வச்சுங்களேன், உடனே ஆளுக்கால வந்துட்டு முன்னால கியூல நின்னு அந்த வார்த்தையை எடுத்து இங்க பாருங்க ஐயா, நாங்களும் நாங்க எங்க பாட்டுல சொல்லியிருக்கிறோம்னு சொல்லுவாங்க போல இருக்கு இந்த வள்ளுவர்கிட்ட. சில சில வார்த்தைகள் பலமுறை பயன்படுத்துறாங்க. சில வார்த்தைகள் பழக்கத்துல இல்லாத மாதிரியும் திருச்சி இருக்கிற மாதிரியும் இருந்தால் கூட அதையும் அப்படியே பயன்படுத்துகின்றார்கள் மற்ற கவிஞர்கள். இந்த பாரித்து பாருங்க, பாரித்து என்றால் விரித்துன்னு சொன்ன, பண்ணி பண்ணி பேசுறதுன்னு சொன்னல. ராமாயணத்துல எங்க வருது அப்படின்னா, கம்பன் யுத்த காண்டத்துல சண்டை சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. கடோத்கஜன் சாரி கும்பகர்ணன் சண்டைக்கு சென்று இறக்கின்றான். சண்டையிலே அவனுக்கு அவனை தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த தூக்கத்திலிருந்து அவனை எழுப்புகின்றார்கள். எழுந்த உடனே கேட்கின்றான், யார் என்னை எழுப்பியது என்றால் சப கோபம் அவனுக்கு. அவனுக்கு தூக்கத்தில் எழுப்பினா பிடிக்காது. அண்ணா தான் உங்களை எழுப்பி சண்டைக்கு அழைத்து வர சொன்னார்கள் என்று சொல்ல, ஓ, சாணகியை இன்னும் என்னுடைய அண்ணன் விடவில்லையா? சண்டை மூண்டு விட்டதா என்று கேட்ட வண்ணம் அண்ணனை வந்து பார்த்து, சரி என்ன செய்வது, விதி பிடர் பிடித்து என்னை உந்துகின்றது இறப்பை நோக்கின்னு சொல்லி சண்டைக்கு சென்று இறந்து விடுகின்றார். ராவணன் அந்த சமயத்திலே கண்டிப்பாக தன்னுடைய சகோதரன் கும்பகர்ணன் போரிலே வென்று ராம இலக்குவர்களை கொண்டு விடுவான் என்று நம்பியிருந்தான். ஆனாலும் அந்த சமயத்திலே அவன் தன்னுடைய சண்டை வேலையை செய்யட்டும், நாம் எதற்கு சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்து சீதையை கண்டு சீதையை தனக்கு சம்மதிக்க வைப்பதற்கு தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைத்து அசோகவனத்திற்கு வருகின்றார். அசோகவனத்திற்கு வந்து சீதையை பலவாறு அன்பு 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 வார்த்தைகளால் பேசி, பின்பு ஆசையை காட்டி, பின்பு அதிகாரத்தை காட்டி, பின்பு அரக்கியர்களை காட்டி பயமுறுத்தி, இப்படி பல வழிகளிலே அவளை அவளை மென்டல் டார்ச்சர்னு சொல்றோம்ல, அப்படி சங்கடப்படுத்தி தன்னை சம்மதிக்கும்படி கேட்க அவள் எல்லாவற்றிற்கும் மறுத்த வண்ணம் இருக்கின்றாள். அந்த சமயத்திலே படை வீரர்கள் வந்து ராவணனுடைய காதிலே, உங்களுடைய சகோதரர் கும்பகர்ணன் சண்டையிலே இறந்து விட்டான் என்று சொல்கின்றான். அவனுக்கு அப்படியே அதிர்ச்சி. தனக்கு சமமான போரிலே திறமை உடையவன் கும்பகர்ணன், தன்னை விட வலிமை நிறைந்தவன், இவனே இறந்து விட்டானா என்று ஒரு அதிர்ச்சி. எதிர்பார்க்காத நிலையிலே இங்கு நான் அசோகவனத்திலே சீதையிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வந்த செய்தி, அதனால இன்னும் அந்த அதிர்ச்சி அதிகமாகி தன்னை எப்படி சமாதானப்படுத்திக் கொள்வது என்று தெரியாமல், சீதைக்கும் தெரியாமல் அதை மறைக்க வேண்டுமே, அவமானப்பட்டு விட்டோமோ என்று எண்ணி தன் தம்பியை நினைத்து ஒப்பாரி பயங்கரமாக உலகமே அதிரும்படி கதறுகின்றார். அந்த செய்யுள், கம்பனுடைய அந்த செய்யுள் எப்படி இருக்கு பாருங்க. அண்டத்தளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். அந்த பாரித்து தான் இந்த பாரித்து. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை, விரித்து உரைக்கும் உரை. பயனில்லாத சொற்களை ஒருத்தவன் விரித்து உரைத்தால் அந்த உரையானது இவன் நயனிலன் என்பதை உலகத்திற்கு காட்டிவிடும் சொன்னார்ல, அந்த வள்ளுவர் சொன்னார்ல, அந்த பாரித்து. இந்த பாரித்து எங்க பயன்படுத்துறான் கம்பன் பாருங்க. அண்டத்தளவும், அண்டம்னா உலகம், எல்லா உலகத்துக்கும் கேட்கின்ற அளவிற்கு அண்டத்தளவும் இணைய பகர்ந்து அழைத்து, அண்டத்தளவும் இணைய பகர்ந்து அழைத்து. என்ன அண்டத்தளவும் போச்சு அப்படின்னா, ராவணன் என்ற பெயருக்கு எப்படி உண்டாகியது? கைலை மலையின் மேலே சென்று கொண்டிருக்கின்றான் தன்னுடைய புஷ்பக விமானத்திலே.
அங்கே கைலை மலையிலே அதற்கு மேலே யாரும் செல்வது கிடையாது. இறங்கி கீழே செல்லும்படி அதன் மேலே பறக்கக்கூடாது என்று நந்தி தேவர் சொல்ல, அதற்கு மீறி ராவணன் செல்ல முயற்சிக்க அந்த என்ன பெரிய இது கைலை மலை, நான் அதை தூக்கி தூக்கி அருகே பக்கத்திலே வைத்துவிட்டு நான் செல்கின்றேன் நேரடியாக என்று குனிந்து அந்த அந்த சிவபெருமானுடைய மலையை தூக்க முயற்சிக்கின்ற பொழுது சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரலினாலே சிறிதை அழுத்தி நசுக்கி அவனுடைய தோலை அங்கு சிக்குண்டும்படி உண்டாக வலி பொறுக்க முடியாமல் உலகமெல்லாம் கேட்கும்படி அவன் கதறி அழ, பாரித்து அழ, என்ன செய்தான்? சாம வேதத்தினாலே தன்னுடைய நாரதனுடைய அறிவுரையின்படி தன் கையை உடைந்த தன்னுடைய கையையே வீணையாக்கி அதில் அவனுடைய நரம்புகளையே பயன்படுத்தி சிவபெருமானை நோக்கி இசைப்பாடி தன்னுடைய துன்பத்திலிருந்து மீட்டான். இப்படி உலகமெல்லாம் கேட்கும்படி நீ கதறி அழுத காரணத்தினால் ராவணன் என்ற பெயரை நீ பெற்றாய் என்று சிவபெருமான் கொடுக்க, ராவணன் என்றால் வேகமாக கதறி அழுதவன் என்று பெயர், உலகமெல்லாம் கேட்க அழுதவன் என்று பெயர், அரற்றியவன் என்று பெயர். அதனாலே அன்றையிலிருந்து தசகிரீவன் என்ற அவனுடைய இயற்பெயர் நிற்க ராவணன் என்ற பெயர் நிலை பெற்றது. அப்ப அண்டத்தளவும் இணைய பகர்ந்து அழைத்து, அண்டத்தல் இருக்கின்ற எல்லாத்தையும் காதிலே கேட்கும்படி பகர்ந்து அழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். பண்டைத்தன் நாமத்தின் தன்னுடைய ராவணன் என்ற பெயர் வந்த காரணத்தை பாரித்தான். பாரித்தான் என்னன்னா காரணத்தை உலகுக்கெல்லாம் இப்போது சொல்வித்தான். எப்படி சொல்வித்தான்? இப்படி அண்ணன் தம்பி இறந்து விட்டானே என்று இவன் அழுத சத்தம் உலகமெல்லாம் கேட்க, எப்படி இந்த உலகமெல்லாம் கேட்கின்றது, யார் எப்படி அழுகின்றார்கள் என்று எல்லோரும் வினவ, உங்களுக்கு தெரியாத உலகமெல்லாம் கேட்கும்படி இவன் அழுததனால தானே அந்த ராவணன் என்ற பெயரை சிவபெருமானிடமிருந்து பெற்றான் என்று அந்த தன்னுடைய பெயருக்குரிய காரணத்தை இப்படி உலகமெல்லாம் கேட்கும்படி கதறி அழுது தன்னுடைய பெயரின் காரணத்தை நிரூபித்தானே. அண்டத்தளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். தொண்டை கனிவாய் துடிப்ப மயிர் பொடிப்ப கொண்டை தடங்கண்ணாலும் உள்ளே கிளுகிழுத்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த சீதைக்கு புரிந்து விட்டது, பெரிய ஒரு துன்பம் வந்து இவனை தேர்ந்திருக்கின்றது என்று. இத்தனை நேரமாக நம்ம விரட்டி கொண்டிருந்தவன் இப்பொழுது உலகமெல்லாம் தெரியும்படி அழுகின்றானே, கதறுகின்றானே என்று 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 நினைத்து தொண்டை கனிவாய் துடிப்ப கோவைப்பழம் போன்ற நிறத்தை உடைய அந்த வாயானது துடிப்ப, மயிர் பொடிப்ப, உடலெல்லாம் இருக்கின்ற மயிர்கள் அதிரும் பொடிப்ப நிலைகுற்று நிற்கும்படி நிலை பெற்று நிற்கும்படி நிற்ப, தொண்டை கெண்டை தடங்கண்ணாலும் கெண்டை மீனை உடைய பெரிய கண்களை உடைய சீதையின் உள்ளே கிளுகிழுத்தாள். உள்ளே கிளுகிழுத்தாள் என்றால் உள்ளே எதற்கு கிளுகிழுக்க வேண்டும் என்றால், வெளியே தெரிந்தால் ஆபத்தும் அச்சமும் உண்டாகலாம். அது இல்லாமல் தன்னுடைய தம்பியை இழந்து இவன் கதறிக்கொண்டிருக்கின்ற பொழுது தம்பி என்ன செய்தான் பாவம், இவனுடைய வற்புறுத்தினாலே சண்டைக்கு சென்று தன் உயிரை இழந்தான். அந்த இறப்பை நாம் கொண்டாடக்கூடாது என்ற நாகரீகத்தினாலும் அவள் கிளுகிழுத்தது உண்மை, ஆனால் உள்ளே கிளுகிழுத்தாள் என்று அந்த அந்த செய்யுளை முடிக்கின்றான் கம்பன். அங்கதான் சொல்கின்றார், இந்த பாரித்து என்றால் உலகமெல்லாம் அறியும்படி பண்ணி 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 பேசுதல். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. உலகமெல்லாம் தெரியும்படி ஒத்தவன் பயனில்லாத சொற்களை சொன்னால் அந்த உரையானது அவன் நயனிலன், நன்மையுடையவன் அல்லன், தீதிலன், நேர்மையானவன் அல்லன் என்பதை அவனுடைய உரையானது காட்டிக் கொடுக்கும் என்பது இந்த குறளினுடைய பொருள். பாரித்து பார்த்தோம். நயன் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கணுமே, அது இன்னும் சிறப்புடைய வார்த்தை. நயன் என்றால்
நல்ல தன்மைகள் நன்கு வாய்ந்தவன். அப்ப நயனுடையான், நயனிலன், நயனுடையான். இந்த இந்த செய்யுள் இந்த அதிகாரம் கூட இந்த வார்த்தைகள் வருது. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. நயன் இலன்னா நல்ல தன்மைகளை இல்லாதவன் நயனிலன். நயனுடையான நல்ல தன்மைகளை உடையவன் நயனிலன். நல்ல தன்மைகளை இல்லாதவன் நயனிலன் என தாழ்ந்திருக்கின்றான். இப்ப தமிழ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு நம்ம செய்யுள்கள் படிக்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய பொருளை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற நூல்களுக்கு நிகண்டுன்னு ஒரு வகையான நூல்கள் இருக்கின்றன. நிகண்டு என்றால் தசாரஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த காலத்துல இங்கிலீஷ்ல தசாரஸ். தமிழ்ல ஒரு 10-12 நிகண்டுகள் வந்து ரொம்ப பாப்புலர், ரொம்ப பாப்புலர். எல்லாரும் கண்டிப்பாக நம்ம 1-2 நிகண்டாவது வீட்டிலே வைத்திருந்தால்தான் வார்த்தைகளுக்குரிய சரியான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த நயன்னு ஒரு வார்த்தை இருக்கின்றது அல்லவா? நயனிலன், நயனிலன், நயனுடையான், நயனிலான், அதெல்லாம் இப்ப இந்த அந்த ரூட் வேர்டு நயம் தானே. அந்த நயம்ங்கிறதுக்கு எக்ஸாக்டா என்ன பொருள் என்றால், இப்ப உதாரணத்துக்கு இந்த பிங்கள முனிவருடைய நிகண்டுக்கு பேரு பிங்களந்தன் பேரு. அதுல 14,700 வார்த்தைகளுக்கு பொருள் இருக்கு. அது டிக்ஷனரி மாதிரி கிடையாது. ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் அப்படின்னா, இந்த இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருளே அதுவே ஒரு செய்யுள் வடிவில் இருக்கும். இலக்கணமாக இருக்கும். அந்த 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 எக்ஸ்பிரஷன், ஈக்குவலன்ட் எக்ஸ்பிரஷனே. இப்ப நயம் என்பதற்கு என்ன என்ன நம்முடைய பிங்கள முனிவர் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிகண்டு எடுத்து பாத்தீங்கன்னா, நன்றும் இன்பமும் நியாயமும் நயமெனல். அப்ப நன்றுன்னு என்ன? நல்லது, நன்மையுடைய செயல்களை செய்பவன் நல்லவன் நயம். இன்பம், இன்பம் தருகின்ற சொற்களை சொல்பவன், இன்பம் தருகின்ற செயல்களை செய்பவன் இன்பம். நியாயம்னா நீதி. அப்ப நீதி உடையவன், இன்பத்தை தருகின்றவன், சொற்களை சொல்கின்றவன், நன்மை செய்கின்றவன், இவர்கள் எல்லாம் நயன். இப்ப இந்த பாட்டுல எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, 193ல நயனிலன் அப்படின்னா இந்த தன்மைகளை இல்லாதவன். என்ன தன்மைகள்? நல்லது செய்யாதவன், இன்பமான சொற்களை சொல்ல தெரியாதவன், நியாயத்தின்படி நிற்காதவன். நான் சொன்ன நீதின்னு சொன்னான். நியாயத்தின்படி நிற்காதவன், இவர்கள் எல்லாரும் நயனிலன், இவர்கள் எல்லோரும் நயனிலன். இந்த தன்மை இல்லாதவர்கள் என்பது சொல்லும். எது சொல்லும்? பயனில்லாத சொற்களை பாரித்து உரைக்கும் உரை. பயனில்லாத சொற்களை விரித்து பேசுகின்ற ஒருத்தவனுடைய உரையானது இவன் நயனிலன். நயனிலன் என்ன சொன்ன? நல்லது செய்ய மாட்டான், இன்பமுடைய சொற்களை சொல்ல மாட்டான், நியாயமாக நடக்க மாட்டான் என்ற நயனிலன், இவன் நயனிலன் என்பதை காட்டி கொடுத்து விடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இந்த நிகண்டு கையில் இருந்ததுன்னா அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். நயன். பரதன் தந்தை இறந்து இருக்கிறாரு. தன்னுடைய பாட்டனார் வீட்டில இருந்து செய்தி அறிந்து பரதன் வந்து அயோத்திற்கு வருகின்றான். அதற்குள்ளாரே லக்ஷ்மணனும் சீதையும் ராமனும் அயோத்தியை விட்டு சென்று விட்டார்கள் கைகையினுடைய சூழ்ச்சியின்படி. பள்ளி அடையிலே நம்முடைய மார்ச்சரிக்கிற பாக்ஸ் இருக்குல்ல, உடல் கெட்டு போகாமல் வைக்கிறது, அதிலே தசரதனுடைய உடலை வைத்திருக்கின்றார்கள். பரதன் வந்து அழுகின்றான். இப்படி வந்து என் பொருட்டு என்னுடைய பெயரை பயன்படுத்தி ராமரையும் இலக்குவனையும் சீதையும் காட்டிற்கு அனுப்பி என் தந்தை அந்த சோகத்தில் உயிரை இழக்க வைத்து விட்டேனே நான் என்று தன்னை செய்தது கைகேயி. ஆனால் இவன் தன்னை அப்படி வருத்தி தன்மேல் பழியாக பல பேசுகின்றான். அதிலே ஒரு பாடல், கன்று ஓய்ந்து உயிருக கறந்து பால் உண்டோன். கன்று ஓய்ந்து, மாட்டு கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அது பாலே குடிக்காம ஓய்ஞ்சு போய் அப்படியே இழைச்சு போய் உயிர் போகும்படி கறந்து பால் உண்டோன். மாட்டில் இருந்த பாலை எல்லாம் கன்றுக்குட்டிக்கு கொடுக்காமல் தானே அதை உண்டு கன்று இறந்தவன் அவன் செய்த பாவத்திற்கு எந்த நரகத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த நரகத்திற்கு நான் போவேன். கன்று ஓய்ந்து உயிருக கறந்து பால் உண்டோன். மன்றிடை பிறர் பொருள் மறைத்து வவ்வினோன். சபையிலே மன்றிடை பிறர் பொருளை மறைத்து, தனக்கு உரிய அல்லாத பிறருடைய பொருள்களை மறைத்து தான் அபகரித்து கொண்டு சென்றவன் எந்த நரகத்தில் சென்று உழல்வானோ அந்த நரகத்திற்கு சென்று நான் உழல்வேன்.
நன்றியை மறந்திடும் நயம் இல் நாவினான். இங்க பாரு, அதே நயமில், இங்க நயனில், இங்க நயமில். நன்றியை மறந்திடும் நயமில் நாவினோன். நன்றியைனா செய் நன்றி, நல்லதை மறந்து விடுகின்றவர்கள். நயம் இல் நாவினோன், அந்த நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நயமில்லாத வார்த்தைகள். நயமில்லாத வார்த்தைகள் என்ன சொன்ன? நயமில்லாத வார்த்தைகள்னா நல்லது இல்லாதவை, இன்பம் தராதவை, நியாயம் இல்லாதவை. 3 சொன்னார்ல அந்த பிங்கள முனிவர். அப்படி நன்றியை மறந்திடும் நயமில் நாவினோன் என்று இவர் உரு கதி என்னது ஆக. உருகதின்னா கதின்னா செல்லுகின்ற இடம். இவர்கள் உருகதின்னு இவர்கள் செல்லுகின்ற இடம் எந்த இடமோ, நரகத்திலே எந்த இடமோ அந்த இடத்திற்கு நான் சென்று துன்பத்திலே உடல்வேனாக என்று வருத்தத்திலே சொல்கின்ற பொழுது, அங்கேயும் நன்றியை மறந்திடும் நயம் இல் நாவினோன் என்று நாவிற்கு அடைமொழியாக நயமில் நாவினோன் என்று 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 என்பது பெரும் நரகத்தை அடைய வைக்கக்கூடிய ஒன்று என்று பரதன் கூறுகின்றார். சரி, அடுத்து இந்த இதுல இந்த நயனில என்பது நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பிரித்து பேசுகின்ற ஒருவனுடைய பயனில்லாத சொற்கள் இவன் நல்லவன் அல்லன் என்பதை காட்டிவிடும் என்று சொன்னதற்கு ஒரு உதாரணம் ராமாயணத்திலே இதற்கென்றே கம்பன் எழுதிய மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி வருகின்றது. என்ன? அது ஜஸ்ட் இந்த கும்பகர்ணன் வதைக்கு முன்னாலே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. சீதையை அச்சுறுத்தி தன் வசப்படுத்துவதற்காக பலவிதமான நாடகங்களை ஆடுகின்றான். அதிலே ஒரு சூழ்ச்சி, இவனே அது வேண்டாம். என்ன ஒரு சூழ்ச்சி என்ன என்றால், ஜனகன் மிதிலை நாட்டிற்கு சென்று தன் படை வீரர்களை அனுப்பி ஜனகனிடம் போரிட்டு ஜனகனை சிறைப்பிடித்து இங்கு கொண்டு வந்து இந்த சீதையின் முன்னாலே நிறுத்தி, உன்னுடைய தந்தையை பார், நீ எனக்கு இணங்காவிட்டால், நீ எனக்கு சம்மதம் சொல்லி என்னை நீ மணந்து கொள்ளாவிட்டால் உன் தந்தைக்கு இப்படித்தான் துன்பம் வரும், அவரை உயிருடன் நீ பார்க்க மாட்டாய், அவரை கொண்டு விடுவேன் என்று பயமுறுத்துகின்றான். என்ன ராவணனுக்கு சொல்கின்றார்கள் என்றால், சீதை தன்னுடைய தந்தை மேல் மிகவும் பாசம் வைத்திருக்கின்ற ஒரு பெண். எல்லா பெண்களும் தந்தை மேல பாசம் தான் வைக்கிறாங்க. இவர் ரொம்ப பாசம் வைத்திருக்கின்றவள். அதனாலே தந்தைக்கு ஒரு துன்பம் என்று வந்தால் அவள் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதிப்பாள் என்று சொல்ல, அவ்வாறே ஒரு ஜனகனை இவர்களால் போரில் வெல்ல முடியாது என்பதும் தெரியும். அதனாலே ஜனகன் மாதிரி ஒருவனை உண்டாக்கி அவங்களுடைய இந்த ராவணனுடைய சைடுல உருவத்தை மாற்றிக்கொள்வது என்பது எல்லோருக்கும் கைவந்த கலை. இந்த மாயமானிலே அப்படித்தானே வருகின்றார், மானாக உருவெடுத்து வருகின்றான் அல்லவா மாரிசன். அதே மாதிரி இந்த மருந்து இருக்குல்ல, மருந்தன் என்ற ஒரு அரக்கன் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு ஜனகனாக நிற்க அந்த மாயா ஜனகனை கட்டி வைத்து சீதையை முன்னாலே கொண்டு வந்து காட்டுகின்றார்கள். இவள் பயந்து விட்டாள். பார்த்து விட்டு, ஐயோ தன் தந்தைக்கு என்னாலே இந்த கதி வந்து விட்டதா என்று அலறி அடித்துக் கொண்டிருக்கின்றாள். தலையிலே போட்டு தலையிலே அடித்து கைகளால் அடித்துக் கொள்கிறாள், மரத்திலே மோதிக் கொள்கிறாள். ஐயோ, என்னால் என் தந்தைக்கு இப்படி ஒரு பழி வந்தது, நான் இதை எதிர்பார்க்கவில்லையே என்று வருந்தி மயங்கி கீழே விழுகின்றாள். இது பேக்ரவுண்ட். இப்ப பாருங்க, அந்த பாட்டை பாருங்க. எந்தையே இன்று என் பொருட்டு உனக்கும் இக்கோல் வந்ததே. எந்தையே இன்று என் பொருட்டு, என் காரணத்தினாலே உனக்கும் இக்கோல் வந்ததோ, இந்த நிலை வந்ததே. என்னை பெற்று வாழ்ந்தவாறு இதுக்கோசரம் தான் என்னை நீ பெற்றாயா? இந்த மாதிரி ஒரு இவனிடம் கைது ஆகும்படி வாழ்வதற்காகத்தான் என்னை நீ பெற்றாயோ? மன்னோர் தந்தையே, நீ எனக்கு மாத்திரம் எந்தையேன்னு எனக்கு தந்தையே என் தாயேன்னு சொன்னவ அடுத்து சொல்றா, எனக்கு மட்டுமா நீ தந்தையா இருக்கின்றாய்? அந்த
அந்த ஜனக நாட்டிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நீ தந்தையாயிற்றே. மன்னோர் தந்தையே, தாயே, செய்த தர்மமே தவமே. அந்த செய்த தர்மமே, நீ கொஞ்ச நஞ்ச தர்மமா செய்தாய், எல்லாமே தர்மமே உருவமாக நீ இருக்கின்றாயே. செய்த தர்மமே தவமே. தவம் என்னன்னா, தவம் செய்தால் நல்ல பயன் உண்டாகும். அதுல தவம் என்னைக்குமே பலிக்காது. எது பலித்தாலும் பலிக்கும். தவம் பலிக்காமல் போகவே போகாது. அப்படி நற்பயன்களை பலிக்காமல் தவறாமல் தருவதிலே தவம் போன்றவனே. தவமே என்னும் வெண்துயர் என்னும் தீவீழ் விறகென வெதும்பி வீழ்ந்தால். அந்த அந்த பெரிய தீழ்ல தீ நெருப்பிலே விறகை கொண்டு வந்து போட்டால் எப்படி அந்த விறகு ஒரு நிமிஷத்துல எரிந்து சாம்பலாகி விடுகின்றதோ, அந்த மாதிரி அந்த துயரம் என்னும் அந்த தீயிலே வெந்துயர் என்னும் தீவீழ் விறகென வெதும்பி வீழ்ந்தாள். விறகு விழுந்த மாதிரி வெதும்பி அப்படியே சாய்ந்தாள் சீதை. அப்பாவை பார்த்து கேட்கிறா, இட்டு உண்டாய். அப்பா நீ என்னப்பா செஞ்ச, வாழ்க்கையில என்னென்னலாம் நீ செஞ்சிருக்கின்றாய். இட்டு உண்டாய். அது என்ன இட்டு உண்டாய்னா? இட்டு உண்டாய்னா பிரத்தியாருக்கு கொடுத்துட்டு தான் இந்த ஜனகன் சாப்பிடுவான். நம்ம அப்படிதான் சாப்பிடணும். ஆனா இப்ப நம்ம இட்டால் உண்பதற்கு யாரும் இல்லை, ஒரு காரணமாக நம்ம வைத்து விட்டோம். இட்டு உண்டாய், கொடுத்து விட்டுதான் சாப்பிட்டாய் நீ. இட்டு உண்டாய், என்ன பசியா இருந்தாலும் யாருக்காவது ஒரு வாய் கொடுத்து தானே இப்ப நீ சாப்பிட்ட. இட்டு உண்டாய், அறங்கள் செய்தாய், நல்ல அறங்களை செய்தாய். எதிர்ந்துள்ளோர் இருக்கையெல்லாம் சுட்டு உண்டாய். உங்களோட சண்டைக்கு யாராவது வந்து அவங்க எல்லாரையும் நீ கொன்றாய். எதிர்ந்துள்ளோர் இருக்கையெல்லாம் சுட்டு உண்டாய். உயர்ந்த வேள்வித்துறை எல்லாம் கரையும் கண்டாய். உயர்ந்த வேள்வித்துறை, வேள்வி செய்வதிலே ஜனகன் அப்படி அந்த குடும்பமே எப்பொழுதுமே வேள்விகள் செய்வதிலே அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். உயர்ந்த வேள்வித்துறை எல்லாம் கரையும் கண்டாய். எல்லா வேள்வியும் நீ தான் அல்டிமேட் அப்படிங்கிற அளவுக்கு நீ செய்தேயே. எல்லாம் கரையும் கண்டாய். மட்டுண்டார் மனுஷர் தின்ற வஞ்சரால் வைரம். மட்டுண்டார், மட்டுண்டார்னா கல்லு குடிந்த அரக்கர்கள் கல்லு குடிக்கிறவங்க. மட்டுண்டார் மனிதர் தின்ற வஞ்சரால், இந்த மனிதர்களை தின்கின்ற இந்த வஞ்சகர்களாலே வைர தின்தோல் கட்டுண்டாய். நல்ல உன்னுடைய தோலினுடைய பலம் எனக்கு தெரியுமே. வைரத்தை அசைச்சாலும் எடுத்தா உடைச்சாலும் உடைக்கலாம், உன் தோலை உடைக்க முடியாது. அந்த வைரத்தின் தோல் கட்டுண்டாய். பாருங்க என்ன பாட்டு பாருங்க. என்னே யானும் காண்கின்றேன் போலும் கண்ணால். இப்ப நான் கண்ணால இப்படி இந்த நிலைய பாக்குறேனே, இவ்வளவு செஞ்சுட்டு வந்து நீ இவ்வளவு திறமையானவன், வீரமுடையவன், நீ என் கண்ணாலே பார்க்கிறது உண்மையா இருக்கிற கொஞ்சம் சந்தேகம் வருது இப்ப அவளுக்கு. காண்கின்றேன் போலும் என்ன, காண்கின்றேன் போலும் அப்படின்னா பாக்குறனோ, ஒரு ஐயப்பாட்டு. இதுதான் போலுங்கிறது ஐயப்பாட்டு வார்த்தை. இது பாருங்க. இட்டுண்டாய், அறங்கள் செய்தாய், எதிர்ந்துள்ளோர் இருக்கை எல்லாம் சுட்டுண்டாய், உயர்ந்த வேள்வித்துறையெல்லாம் கரையும் கண்டாய். மட்டுண்டார் மனுஷர் தின்ற வஞ்சரால் வைரப் தின்தோல் கட்டுண்டாய். என்னே யானும் காண்கின்றேன் போலும் கண்ணால். என்ன நான் இது வந்து பார்த்துட்டு இருக்கிறேனே, நான் பார்ப்பது உண்மையான்னு கேட்கிறாவ. பண்பு அற்றாரோடு கூடா பகை பெற்றாய். இப்போ உனக்கு வந்து என்னால உனக்கு வந்து இப்ப எனிமிட்டி வந்துடுச்சு. யார் கூட எனிமி வந்தது? இந்த பண்பு இல்லாத இந்த அரக்கர்கள் மட்டுண்டு கல்லுண்டு வாழ்கின்ற இந்த அரக்கர்களுடன் உனக்கு பகை உண்டாகி விட்டது. பண்பு அற்றாரோடு கூடா பகை பெற்றாய். பகழிப்பாய விண்பெற்றாய் எனினும் நன்று. பகழிப்பாய பகழினா அம்பு பாய விண்பெற்றாய் எனினும் நன்று. இதுக்கு பதிலா பண்பு அற்றாரோட பகை பெற்று இப்போது அடிமையாகி நிற்பதை விட நீ இவருடைய வில்லினாலே அம்பினாலே அடிபட்டு நீ வந்து வானுலகம் பெற்றாலும் நீ நன்றாய் இருந்திருக்குமே. வேந்தராய் உயர்ந்த மேலோர் என் பெற்றாய். வேந்தராய் உயர்ந்த மேலோர், அரசர்களிலேயே உயர்ந்த மேலோர், நீ பெரிய அரசன் என்று எல்லோராலும் நீ என்ன பெற்றாயே. வேந்தராய் உயர்ந்த மேலோர் என் பெற்றாய், என்ன பெற்றாய். பழியும் பெற்றாய். இப்ப என்னால நீ வந்து பழிதான் உனக்கு வந்தது. பழியும் பெற்றாய். இது நின்னால் பெற்றது அன்று, இது நீ பெற்றது அன்று. பெண் பெற்றாய், அதனால் பெற்றாய், யாவர் நின் பேறு பெற்றார். பண்பு அற்றாரோடு கூடா பகை பெற்றாய். பகழிப்பாய விண் பெற்றாய் எனினும் நன்று. வேந்தராய் உயர்ந்த மேலோர் என் பெற்றாய், பழியும் பெற்றாய், இது நின்னால் பெற்றது அன்று. நீ பண்ணது காரணம் கிடையாது. நீ இப்படி வந்து இங்க வந்து கட்டுண்டு சிறைப்பட்டு ராவணன் முன்னால் நிற்பது நீ செய்த காரியத்தால் அல்ல.
பெண் பெற்றாய், என்னை நீ பெற்றாய், சீதை என்ற பெண்ணை நீ பெற்றாய், பெண் பெற்றாய், அதனால் பெற்றாய், அதனால் அதனால் இந்த இந்த இழிநிலையை பெற்றாய், யாவர் நின் பேறு பெற்றார். என்னை பெற்றதனால உனக்கு இப்படி ஒரு நிலை வந்தது, இந்த மாதிரி ஒரு நிலை வேற யாருக்கு வந்திருக்கும் என்று நின் யாவர் நின் பேறு பெற்றார் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து பலவாறாக அந்த அழுது கொண்டிருக்கின்றாள். என்ன ஒரு விசேஷம்னா, ஜனகன் என்ற வார்த்தையை கம்பன் பயன்படுத்தவே இல்லை. கம்பன் மாத்திரம் இல்லை, வால்மீகி சீதையினுடைய தந்தை பெயர் ஜனகன் என்று எங்கேயுமே கிடையாது. நிமி குலத்திலே பிறந்த அரசன், மிதிலையினுடைய அரசன் என்றுதான் வருமே ஒழிய ஜனகன்கிறது வராது. நிதி அரசன், நிமிங்கிறது அவங்களுடைய குலத்தினுடைய பரம்பரை பெயர். ஜனகன் என்பதும் அவருடைய பரம்பரை பெயரை தான் குறிக்கின்றார்கள். அது பட்ட பெயர். சரி, இப்ப இந்த 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 கதை இங்க நிறுத்துங்க. தன்னுடைய தந்தையை பார்த்து பலவாறு புலம்பிக் கொண்டிருக்கின்றார் சீதை. இந்த குறள் என்ன சொல்கின்றது? நயனிலன் என்பதும் சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் முறை. பயனில்லாத சொற்களை விரித்து விரித்து பேசுகின்ற ஒருத்தனுடைய உரையானது அவன் நயனிலன் என்பதை காட்டி கொடுத்து விடும். நயனிலன் என்பது சொல்லும் என்று சொல்கின்றது அல்லவா? இப்பொழுது சீதை முன்னாலே இருக்கின்ற அந்த ஜனகனை உண்மை என்று நினைத்து, மாய ஜனகனை உண்மை ஜனகன் என்று நினைத்து, தன் தந்தைக்கு வருகின்ற துன்பத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு இப்படி பழிபட்டு தன்னையே வருத்தி கொண்டு நிற்கின்றாள். ஆனால் இப்ப உண்மையை கண்டுபிடிக்க போகின்றாள். அந்த உண்மை என்ன? இவன் உண்மையான தன்னுடைய தந்தை கிடையாது, மாய ஜனகன் என்று. வள்ளுவர் என்ன குழு சொல்கின்றார்? ஒருவன் பயனில்லாத சொற்களை பாரித்து சொன்னால் அந்த சொல்லப்பட்ட உரையானது அவன் நல்லவன் அல்லன் என்பதை, நயன் அலன் என்பதை காட்டி கொடுத்து விடுன்னு சொல்றான்ல. இதுவரை அந்த ஜனகனுடைய அந்த மாய ஜனகன் எந்த வார்த்தையும் மருந்தன் எந்த வார்த்தையும் பேசாமல் கட்டுண்டு கிடக்கின்றான், அழுதவன் நிற்கின்றான், ஜனகன் மாதிரி நடித்து கொண்டிருக்கின்றான். சீதை இவன் நயன் இல்லாதவன், நன்மை இல்லாதவன், உண்மை அல்லன் என்பதை கண்டுபிடிக்க போகின்றால் வள்ளுவர் காட்டிய அவனுடைய உரை நயனில்லாத பயனில்லாத சொற்களை பாரித்து உரைக்கின்ற முறையிலிருந்து அவன் நயனிலன் என்பதை கண்டுபிடிக்க போகின்றாள். அப்படி என்றால் அவன் என்ன அந்த பயனில்லாத சொற்களை சொன்னான், எவ்வளவு தூரம் அதை விரித்து பயனில்லாத சொற்களை விரித்து பாரித்து பேசியதால் சீதை எப்படி அதை கண்டுபிடித்தாள் என்பதை வருகின்ற வாரங்களிலே தொடர்ந்து சிந்தனை செய்வோம் என்று சொல்லி, பண்டிகை தினத்திலும் விடுமுறை நாட்களிலும் இருந்தாலும் நம்முடைய பயிற்சிக்கு தொடர்ந்து கற்றலுக்கு உதவி புரிந்த ஊக்கம் கொடுத்த அனைவரையும் நன்றி கூறி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 2 குறள் தான் பார்த்தோம். ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப விரிவா சொன்னீங்க. அதுல பர்டிகுலரா அந்த நலன் அந்த வார்த்தைக்கும் பாரித்துன்ற அந்த 2 வார்த்தையும் ரொம்ப நீங்க 4 மணிக்கடிகை, ராமாயணம், மகாபாரதம் 3 ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னீங்க. அதுக்கு பொருள் அது எப்பவுமே மறக்க மாட்டோம். நலன், நலனிலன், நலன், நலன் அப்படின்றது. பாரித்துன்றது ரொம்ப விரிவா சொல்றது மாதிரி பாரித்து. ஆமா ஆமா ஆமா. சரி சரி, ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றி. நல்லா இருந்தது சார். நீங்க நடுவுல ஔவையாரையும் கோட் பண்ணியிருந்தாங்க. ராமாயணத்துல 2 இன்சிடென்ட்ஸ், மகாபாரதம். ஔவையார் சொன்னது துரியோதனன் வில்லிபுத்தூரார் சொன்னது. 2 ஒண்ணுதான், 2 மீனிங் ஒண்ணுதானே சார்? ஆமா. எதனால எது அழின்னு சொல்றப்ப இந்த நயன் இல்லாத வார்த்தைகள் நாவல அவன் அழிவான்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாரு. ராவணன் சிவபெருமான் கிட்ட மாட்டிக்கிட்டது. ஆமா, இந்த 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 ஒரு சஸ்பென்ஸ்ல நிறுத்தி வச்சிருக்கிற அந்த இன்சிடென்ட்ட வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா,
பொறுத்தவன் வந்து நன்மை இல்லாதவன் என்பதை அவனுடைய வாய் சொற்கள் காட்டிவிடும்னு சொல்றாரு. இங்க வந்து மாயா ஜனகனை வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு சீதை அழுது கொண்டிருக்கின்றால் எப்பொழுது அவள் வந்து இவன் உண்மையிலேயே தன் தந்தை இல்லை என்பதை அவனுக்கு காட்டி கொடுக்கணும்ல அவனுடைய வாய் சொற்கள். அந்த வாய் சொற்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த வாரம் சிந்திக்கலாம்னு வச்சிருக்கேன். இந்த வாய் சொற்கள் வந்து இவள் எப்படி கண்டுபிடித்தாள், இவன் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றவன் நயன் இல்லாதவன் என்பதை கண்டுபிடித்தாள்ங்கிறது அடுத்த வாரம். ராவணோட பேசுல இருந்தே கண்டுபிடிச்சிருவான். ராவணனுடைய பேசு இல்ல, அந்த மாயா ஜனகனுடைய மருந்தனுடைய சொற்களில் இருந்து. நீங்க சொல்றது கரெக்ட். ஒருத்தனுடைய மனநிலையை காட்டுவது மனசுதான், முகம். ஆனா ஒரு பாட்டுல இருக்கு, அந்த பாட்டு தேங்க்யூ ரொம்ப, முகத்தை விட கண்களை விட ஒருத்தவனுடைய உண்மை நிலையை அவன் சொல்கின்ற உரை காட்டி கொடுத்து விடுங்கிறது ஒரு பாட்டு இருக்கு. நாலடியார்ல இதுல இருக்கு அந்த பாட்டை சொல்ல. அந்த உரையிலிருந்து வள்ளுவரும் அதான சொல்றாரு, அந்த உரை அவனை காட்டி கொடுத்து விடுங்கிறாரு. பயனில்லாத சொற்களை பாரித்து உரைக்கின்ற உரையானது அவன் நன்மையை செய்யாதவன் என்பதை காட்டி கொடுத்து விடும் சொல்றாரு. அதனால அந்த 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 உரையை பத்தி சிந்திக்கிறோம். தேங்க்யூ சார். ஓகே. இனிய மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சொற்பொழிவு கேட்கும் போதுமே மனதுக்குள்ள ஒரு ஒரு அமைதி, ஒரு ஹம்பிள்னஸ், இன்னும் அடக்கமா போகணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா இன்றைய இந்த சொற்பொழிவு கேட்டா விட்டு வாயை திறந்து பேசலாமா பேசக்கூடாதான்ற ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. ஆமா, எந்த ஒரு வார்த்தை சரியா இருக்குமோ இருக்காதோ, நம்ம எங்க போய் பாழ்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு. ஆனா இது வந்து யதார்த்தமா மேல் நோக்கி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னால ஆலோசிச்சு எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலா இன்றைய சொற்பொழிவு வந்ததையா. என்னால ஜாஸ்தி பேச முடியல, பெரிய அளவுல கோல்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆமா, ஆனந்தமா கேட்டேன். இது வந்து 800 கோடி மக்களுமே இதை கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமா இருக்கு. பரவாயில்ல, 8 பேர் வந்தாலும் சரிதான். ஆமா, இல்ல மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த 8 பேர் அப்படின்னு பார்க்கும்போது. நிறைய இடத்துல ஒரு சொல்லுனாலதான் பெரிய சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து தானும் அழிந்து குலத்தையும் நாசம் செய்யக்கூடிய சொற்கள் தானே. நிறைய நீங்க கோட் கொடுத்துட்டே வந்திருக்கிறீங்க. இன்னும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் இந்த குரலை கொண்டு வந்து ஆப்டா பிக்ஸ் பண்ணிட்டே போகலாம் போல இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு உரையா, ஒரு ரொம்ப தெளிவு கொடுத்த ஒரு உரை இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ராஜு சார் அழகா அந்த 3 வார்த்தையை கூட எடுத்து அழகா சொன்னாரு. நான் அதை ஒவ்வொரு எழுத்துக்குமே அதை யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைய உண்டாக்குது. நன்றி ஐயா. நன்றி. சார் கோல்டா சார், உடம்பு சரியில்லையா? ஆமா சார், ஆமா சார், ஹெவி கோல்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அவரு குழுக்கு வந்து 10 நாளைக்கு தொடர்ந்து லெக்சர் கொடுத்திருப்பாரு. அதனால அவரோட இதை காட்டிருச்சு, அவரோட சொல்ல காட்டிருச்சு அவரோட உடல்நிலைய. அவரு கரெக்ட். அவருடைய கொண்டு பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அம்பத்தூர்ல. ஆமா, இன்வைட் பண்ணிருந்தாரு சார், நீங்களும் குரூப்ல போட்டுருக்கீங்க. அதான் எல்லாரும் ஒரு ஒரு முயற்சி. நன்றி. இத்தனை முடிச்சுக்கோமா? முடிச்சிடலாம். ஓகே, நன்றி. தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.